எபிசோட் 64. ஹரிணியை பார்த்த அபி சரமாரியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க ஹரிணிக்கோ என்ன பதில் சொல்ல என்றே தெரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஹரிணிக்கு இப்பொழுது பழசை பற்றி பேச விருப்பமில்லை. அபி இப்பொழுது கேட்கும் கேள்விகள் கூட ஹரிணிக்கு பல வருடங்களுக்கு முன்பாக அவனுடைய அம்மா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதைத்தான் நினைவுபடுத்தியது. எனவே அவள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது என்று நினைத்தாள். ஆனால் அபி அவளை விடுவதாக இல்லை. ஹரிணி, நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லு என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, எதுக்காக நீ அந்த பழசையெல்லாம் வேணும்னு கேக்குற? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் அபி, என்னது, பழச தெரிஞ்சுக்க வேண்டான்னு நினைக்கிறியா? ஹரிணி, அதுலதான் நீ என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய தப்பு பண்ணிருக்க. என்னோட பையனை நீ என்னை விட்டு பிரிச்சு வச்சிருக்க. நீயே யோசிச்சு பாரு, நான் இது எதுவுமே தெரியாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? வாழ்க்கை முழுக்க அவனை தனியாவே வளர்த்திருப்பியா? என்ன நினைச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ண ஹரிணி? ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. இதையெல்லாம் நீயா என்கிட்ட இருந்து மறைச்சியா, இல்லனா உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக சொன்னாங்களா? இப்ப கூட நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம். நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணி மனதிற்குள், அபி, எனக்கும் உண்மையெல்லாம் சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா நான் அந்த உண்மையை சொன்னா நீ நம்புவியா? உன் அம்மா தான் நம்ம 2 பேரோட பிரிவுக்கும் காரணமா இருந்தாங்கங்கிறத உன்னால ஏத்துக்க முடியுமா என்று யோசித்தாள். அவளுக்கு அபி நிச்சயமாக தன்னுடைய அம்மாவை சந்தேகிக்க மாட்டான் என்று தோன்றியது. எனவே அவள் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க அதை பார்த்த அபி, நீ இந்த மாதிரி அமைதியா இருந்துட்டு உன்னை மட்டும் இல்ல, நீ என்னையுமே ஏமாத்துற. நீ நம்ம 2 பேரையுமே கஷ்டப்படுத்துற. தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அபியைத்தான் அமைதியாக பார்த்தாள். ஏனென்றால் அபி சில வருடங்களுக்கு முன்பாக எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவனாக இருந்தான். அபியின் அழகுக்காக அவன் பின்னால் சுற்றும் பெண்கள் கூட அவனுடைய கோபத்தை பார்த்த பிறகு, என்ன அந்த பையன் இவ்ளோ கோபப்படுறான், இவன் கூடெல்லாம் யார் இருப்பா என்று சொல்லி அவனை விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் ஹரிணிதான் அப்பொழுதும் அவனுடன் இருந்தாள். அன்று அவ்வளவு கோபக்காரனாக பார்த்த அபியை இன்று இப்படி பார்க்கவே அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அபியின் இந்த மாற்றத்திற்கு காரணமே ஹரிணிதான். ஹரிணி அவனுடைய குணம் பிடிக்கவில்லை, அதனால் அவனுடன் இருக்க முடியவில்லை என்று சொல்லியிருந்தாள். அதன் பிறகுதான் அவன் தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியிருந்தான். ஹரிணி அவனை பார்த்தவள், அபி, நான் இப்பவும் சொல்றேன், இத பத்தி நான் பேச விரும்பல, ப்ளீஸ் இந்த டாபிக்கை விட்டுடு என்று சொன்னாள். அதில் கோபம் கொண்ட அபி, நீ என்ன இது ஒரு சாதாரண டாபிக்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹரிணி, இது என்னோட வாழ்க்கை, விளையாடிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம நல்லா காதலிச்சிட்டு இருந்தோம், திடீர்னு நீயே வந்த, என் கேரக்டர் சரியில்லை, அது இல்ல இது இல்லன்னு சொன்ன, பிரேக்கப் பண்ண, நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்ப எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. நீ அன்னைக்கு என்ன பிரேக்கப் பண்ண சொன்ன காரணமே பொய்யா? நீ என்ன உண்மையாவே காதலிச்ச, அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு நீ பிரேக்கப் பண்ணியா? எனக்கு இதெல்லாம் புரியல ஹரிணி. நீ தயவு செஞ்சு உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லு என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அமைதியாக இருக்க, போதும் ஹரிணி, நீ இந்த மாதிரி அமைதியா இருந்துட்டே இருந்தேன்னா என்னை காதலிச்சதே நான் பொய்ன்னு நினைச்சிடுவேன். ஹரிணி, அதனாலதான் நீ பிரெக்னெண்டா இருந்தத என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியா? அதனாலதான் நீ வந்து நான் உன்னை விட்டுட்டு போன உடனே ராஜேஷ கல்யாணம் பண்ணிட்டியா? அப்ப நீ சும்மாதான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்க, அப்படித்தானே என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் இவ்வளவு நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்த ஹரிணி கோபம் கொண்டவள் வேகமாக வந்து அவன் சட்டையை பிடித்து, யாரோட லவ் பொய்ன்னு சொல்ற? நான் அன்னைக்கு உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன், எப்பவுமே உன்னை உண்மையாதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை பொய்யா லவ் பண்ணி இருந்தேன்னா உன்னோட குழந்தைய நான் ஏன் பெத்திருக்க போறேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பா இல்லாம இந்த உலகத்துல ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஆனா அதை நான் பண்ண. நான் கன்சீவா இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என் கூட இல்ல. உன்னோட கிஸ், உன்னோட ஸ்பரிசம், உன்னோட வாசனை, அது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன். எங்க அபி என் கூட இருந்துட மாட்டானான்னு நான் அவ்வளோ ஏங்குறேன். உனக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி ஒரு கால் வரும்ல, ஆனா யாரும் உன்கிட்ட பேச மாட்டாங்க. நீ கூட கோபப்பட்டு போனை வச்சிடுவ. அந்த கால் எல்லாம் பண்ணுனது நான் தான் அபி. ஏதாவது ஒரு போன் பூத்துக்கு போவேன், உனக்கு கால் பண்ணுவேன். ஆனா நீ ஹலோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்னால பேச முடியாது. நான் அப்படியே போனை கட் பண்ணிடுவேன். எனக்கு உன்கிட்ட பேச தைரியம் இல்ல, ஆனாலும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்.
அட்லீஸ்ட் உன் குரலை தினமும் கேட்க நினைச்சேன். அதே நேரம் நீ என்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனால தான் வேற வேற ஃபோன் பூத்துல இருந்து நான் உனக்கு கால் பண்ணேன். இப்படியெல்லாம் நான் உன்னை காதலிச்சேன். நீ என்னோட காதலையே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கலனா அவனோட குழந்தைய பெத்தெடுக்க மாட்டா. குழந்தைய பெத்தெடுக்கிறத விட யாராவது இத்தனை நாள் சிங்கிளாவே இருப்பாங்களா? நான் உன்னதான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் என் பையனை இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே வளர்த்துட்டு இருக்கேன். நான் நினைச்சா எப்பவோ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன் என்று கோபத்தில் பேசிவிட்டாள். அவள் அப்படி பேசியதை கேட்டதும் ஷாக்கான அபி, ஹரிணி, நீ இப்ப என்ன சொன்ன? நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்ப அந்த ராஜேஷ் என்று கேட்க, அது நான் உன்கிட்ட சொன்ன போய். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ராஜேஷ் விஷயம் எல்லாமே பொய் தான் என்று சொன்னாள். அதை கேட்ட அபிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் கோர்த்தது. அவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். உண்மைய சொல்லவா ஹரிணி, எனக்கும் நீதான் எனக்கு கால் பண்றேன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால நான் அந்த காலுக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கால் நின்னு போச்சு. நான் இப்ப இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என் பழைய நம்பரையும் நான் இப்ப வச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு கால் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தான் ஹரிணி. அதுக்காக தான் நான் அந்த நம்பரை அப்படியே வச்சிருந்தேன். ஆனா எனக்கு கால் வரவே இல்லை. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட திரும்பி வரப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் என்னோட கேரக்டரை கூட நான் மாத்திக்கிட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணியால் அவன் தன்னை எந்த அளவிற்கு காதலிக்கிறான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அபி அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவன், நான் இல்லாம கிறிஷ வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நீ நம்மளோட பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. நான் இருந்து வளர்த்திருந்தாலும் அவன் அப்படித்தான் வளர்ந்திருப்பான் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, ஆமா, நான் அவனை ரொம்ப நல்லா வளர்த்தேன். ஆனா அவனை வளர்க்கறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஒவ்வொரு டைமும் எல்லா கஷ்டமும் படுறப்போ யோசிப்பேன், இந்த இடத்துல அபி இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்னு. ஆனா என்னாலையும் உன்கிட்ட வர முடியல. ஆனா மனசால நீ ஏன் கூட தான் இருக்கங்கிற தைரியத்துல தான் அபி நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சேன். நீ இல்லங்கிற நினைப்பு மட்டும் எனக்கு வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவ்ளோ தூரம் நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, ஹரிணி, சரி விடு, இதுக்கு மேல நீ ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கு மேல நான் உன் கூட இருப்பேன். நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கலாம். இதுக்கு மேல கிறிஷுக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இருக்கேன். அதனால நம்ம அவனை நல்லா வளர்க்கலாம் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணியும் அழகாக சிரித்தாள். அதன் பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் அப்படியே இருந்தார்கள். அபி அவளை பார்த்தவன், நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்ட. ஆனா என்னை பிரேக்கப் பண்ணது ஏன், என்னை விட்டு போனது ஏன்னு நீ சொல்லவே இல்லையே. நீ பிரேக்கப் பண்ணதுக்கு சொன்ன ரீசன் எல்லாம் கண்டிப்பா நம்புற மாதிரியே இல்ல. அதனால என்கிட்ட உண்மை என்னவோ அதை சொல்லு என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அவனை அமைதியாக பார்க்க, என்னாச்சு, ஏன் என்ன அப்படி பாக்குற என்று கேட்டான். அவன் இப்பொழுது கொஞ்சம் கூட கோபமாக இல்லை. ஹரிணி தன்னிடம் இப்படி ஒரு உண்மையை மறைத்துவிட்டாள் என்ற பொழுது வந்த கோபம் அவளும் தன்னை மிஸ் செய்திருக்கிறாள் என்று அவள் சொன்னதிலேயே அவனுக்கு போய்விட்டது. அதனால் அவன் அவசியமில்லாமல் கோபப்படவில்லை. அதற்கு மாறாக அவன் ஹரிணியின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்தான். அதனால்தான் அவன் அவளிடம் மீண்டும் அப்படி கேட்டான். ஹரிணி அவனுடைய கண்களை பார்த்தவள், அபி, நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா என்னால இப்போதைக்கு அதை பத்தி பேச முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரியான நேரம் வரப்போ நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் அபி, சரி ஓகே, நீ கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனால நான் உனக்கு டைம் தரேன். ஆனா நீ கண்டிப்பா என்கிட்ட உண்மை என்னன்னு ஒரு நாள் சொல்லிடணும் ஹரிணி என்றான். அதை கேட்ட ஹரிணியும், சரி, இப்ப கிறிஷ் கொஞ்சம் நல்லா இருப்பானா என்று கேட்டாள். அவனுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் கண்ணு முழிச்சிடுவான். நம்ம அவனை போய் பார்க்கலாம், சரியா? நீ எதை பத்தியும் யோசிச்சு குழப்பிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு என்று சொன்னான். அதை கேட்டவள் சரி என்று தலையசைக்க அபி அங்கிருந்து ஒரு வேலையாக செல்லப் போனான். அவனுடைய கையை பிடித்த ஹரிணி, அபி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். அதை கேட்டவன், என்ன சொல்லு என்று கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் அபி. நான் இத்தனை நாள் சுமந்துகிட்டு இருந்த பாரத்தை ஒரே நாள்ல இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீ மட்டும் என் கூட இருந்தா நான் இவ்ளோ பெயின் ஃபீல் பண்ணி இருக்கவே மாட்டேன் போல. ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள். அதை கேட்டவன்,
நீ எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இது நம்ம சேர்ந்து சுமக்க வேண்டியதுதான். நம்மளோட பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அதை நம்மளால கண்டிப்பா சரி பண்ண முடியும். நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட போன் மேரோவும் இவனோடதும் மேட்ச் ஆயிடுச்சுனாலே போதும், அவன் சரியாகிடுவான். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்மளோடது ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தை நான் ரொம்ப அழகா பாத்துக்குவேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணிக்கு நிம்மதியாக இருந்தது. அதை கேட்ட அவளும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் கிறிஷை பார்ப்பதற்காக அவனுடைய ரூமிற்கு சென்றார்கள். அவர்கள் இதுவரை கிறிஷ் இருந்த ரூமிற்கு அருகேதான் இருந்தார்கள். அப்பொழுது கிறிஷ் அவர்களை பார்த்து, அம்மா, அங்கிள் கூட நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப சத்தமா கேட்டுச்சு என்று கேட்டான். அதை கேட்டதும் ஹரிணி அபியை பார்த்தவள், பாத்தியா, உன்னோட பையனும் உன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலியா இருக்கான். நீயே அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு என்று சொன்னான். உடனே அபி லேசாக புன்னகை செய்தவன், அது ஒன்னும் இல்ல கிறிஷ், நானும் உன்னோட அம்மாவும் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறோமா, அந்த காதலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணி ஷாக் ஆனவள் நேராக அபியிடம் வந்து, அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக குழந்தைகிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அபி சிரித்தவன், அப்பா இப்படி பேசினா பையன் கோச்சுக்கலாம் மாட்டான் என்று சொன்னான். அதை கேட்டதும் கிறிஷ் குழப்பமடைந்தவன், அம்மா, இந்த அங்கிள் எதுக்காக இப்ப அவரை அப்பான்னு சொல்றாரு என்று கேட்டான். அதை கேட்டதும் ஹரிணி கிறிஷ் அருகே வந்தவள், கிறிஷ், நீ ரொம்ப நாளா உன்னோட அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, அதனால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்றாள். அதை கேட்டதும் அவன், நான் அப்பாலாம் பார்க்க ஆசைப்பட மாட்டேன் என்றான். அதை கேட்டதும் ஹரிணி ஷாக் ஆனாள். அபிக்கும் பதட்டமானது. அதே நேரம் ஹரிணி, நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் தானே, அப்படியே இந்த மாதிரி சொல்ற என்று கேட்க, அதை கேட்டு கிறிஷ், இல்லம்மா, நம்மளோட பாட்டி தான் சொல்லியிருக்காங்கல்ல, அப்பா வந்துட்டு ரொம்ப நல்லவரெல்லாம் இல்ல, அவருக்குன்னு இப்போ ஒரு லைஃப் இருக்குன்னு, அதனால நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணி, கிறிஷ், அப்ப நீ உன்னோட அப்பாவை வெறுக்கிறியா என்று கேட்க, இல்லம்மா, என்னதான் பாட்டி அப்பாவை பத்தி தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க அவரை நல்லாதான் சொல்லியிருக்கீங்க, அதனால நான் உங்களை நம்புறேன். அதோட நீங்களும் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இப்ப நான் போயிட்டு அவர்கிட்ட பேசினா அவருக்கு தானே கஷ்டமா இருக்கும், அதனால நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று சொல்ல, அதை கேட்ட ஹரிணிக்கு அழுகையாக வந்தது. அவள் அழ ஆரம்பிக்க அதை பார்த்த கிறிஷ், அம்மா அழாதீங்க, நீங்க அப்பாவை நினைச்சா ஃபீல் பண்றீங்க, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா வளர்ந்து உங்களை பாத்துக்கிறேன் என்று சொன்னான். இப்படி ஒரு சிறுவனிடம் இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை வருவதை பார்க்கவே அபிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது ஹரிணி கிறிஷை பார்த்தவள், நீ உன் அப்பாவை இதுவரைக்கும் வெறுக்கலல்ல என்று கேட்க, இல்ல, நான் வெறுக்கல என்று சொன்னான் கிறிஷ். அதை கேட்ட ஹரிணி அபியை பார்த்து, நான் என்னதான் அவனை அப்பா இல்லாம இத்தனை வருஷம் வளர்த்திருந்தாலும் அவன் அப்பாவை வெறுக்கிற மாதிரி வளர்க்கல என்று சொல்ல, அபி அவளை பார்த்து சிரித்தான். அப்பொழுது ஹரிணி கிறிஷை பார்த்து, கிறிஷ், உனக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல, அந்த அப்பா வேற யாரும் இல்ல, இதோ நிக்கறாரே இந்த டாக்டர் அபிதான் உன்னோட அப்பா என்று சொன்னாள். அதை கேட்டதும் கிறிஷ் அபியை பார்க்க அபிக்கோ பதட்டமானது. கிறிஷ் எதுவுமே பேசவில்லை. எபிசோட் 65. ஹரிணி சொன்னதை கேட்ட கிறிஷ் அபியை அமைதியாக பார்த்தான். அதை பார்த்த ஹரிணி, ஹே கிறிஷ், என்னாச்சு உனக்கு? எப்பவும் என்கிட்ட அப்பாவை பத்தி கேட்டுட்டே இருப்ப, இப்ப இதுதான் உன் அப்பான்னு நான் சொல்றேன், நீ ஏன் அமைதியா இருக்க? ஏன் உனக்கு அப்பாவை பிடிக்கலையா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அவளை பார்த்த கிறிஷ், அப்படியெல்லாம் இல்லம்மா, நிஜமாவே இது என் அப்பாவா? அபி அங்கிள் என்னோட அப்பாவா என்று நம்ப முடியாமல் கேட்டான். அதை கேட்ட ஹரிணி, ஆமா, இதுவும் அப்பாதான் என்று சந்தோஷமாக சொன்னாள் ஹரிணி. அதை கேட்டவன் ஹரிணியை பார்க்க, உனக்கு அப்பாவை பிடிச்சிருக்கா? உனக்கு அப்பா வேணும் தானே என்று கேட்க, அதை கேட்டவன், இது என்னமா கேள்வி? எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அழகாக சொன்னான் கிறிஷ். அதை பார்த்த அபி அருகே வர கிறிஷ் சட்டென்று அழ ஆரம்பித்தான். அபிக்கு கிறிஷ் தன்னுடைய மகன் என்று அறிவதற்கு முன்பாகவே அவனை மிகவும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது அவனை தன் மகன் என்று அறிந்த பிறகு அவனால் கிறிஷ் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியுமா? வேகமாக அவன் அருகே வந்தவன், என்னாச்சு கிறிஷ், ஏன் நீ அழற?
உனக்கு அபி அங்கிள் அபி அப்பா ஆனது பிடிக்கலையா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் இல்லை என்று வேகமாக தலையசைத்த கிரிஷ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னவன் ஹரிணியை அணைத்துக் கொண்டான். அவன் என்னதான் தன்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னாலும் தனக்கருகே வராமல் இன்னும் அவன் ஹரிணியிடம் மட்டும் இருப்பது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. எனவே அவன் கிரிஷை பார்த்து, கிரிஷ், ஏன் அப்பா கிட்ட வரமாட்டேங்கிற என்று பதட்டத்துடன் கேட்க, அதை பார்த்த ஹரிணி, அபி நீ டென்ஷன் ஆகாத, அவன் உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறான்ல, அதனாலதான் அவன் உன்கிட்ட வரமாட்டேங்கிறான். மத்தபடி அவனுக்கு உன்னை பிடிக்காம எல்லாம் இல்ல, நீ தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிடாத என்று சொன்னாள். அதை கேட்ட அபி சரி என்று தலையசைக்க கிரிஷின் தலையை கோதிக் கொடுத்த ஹரிணி, ஹே கிரிஷ், என்னாச்சு, நீ ஏன் அப்பா கிட்ட போக மாட்டேங்கிற, அப்பா கிட்ட போ என்று சொன்னாள். அதை கேட்ட கிரிஷ் ஹரிணியை இன்னும் இறுக்கமாக அணைத்தான். தன்னுடைய மகன் தனக்கருகே வரவில்லை என்பதை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான் அபி. அதை உணர்ந்த ஹரிணி, கவலைப்படாத அபி, அவன் அப்படிதான் ஷையா ஃபீல் பண்ணுவான், நீ இங்க வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கோ, அவன் உன்னை விடமாட்டான் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி அவள் சொன்னது போல கிரிஷை வந்து கட்டிப்பிடித்தான். அவனுக்கு என்னவோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. முதல் முறையாக தந்தையாக கிரிஷை அணைக்கிறான். இதையெல்லாம் நினைத்து மகிழ்ச்சியடைந்தவன் அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். ஹரிணிக்கு நீண்ட நாட்கள் அவள் பட்ட கஷ்டத்துக்கு பலனாகத்தான் இதெல்லாம் நடந்தது போல இருந்தது. அவள் அவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்தாள். அப்போது கிரிஷ் சட்டென்று, ஐயோ அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்னை இப்படி ஹக் பண்ணாதீங்க, எனக்கு மூச்சு முட்டுது என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவனை விட்டு விலகிய அபி, சாரி நான் வேணும்னு பண்ணல என்று சொன்னான். அதை கேட்ட கிரிஷ், அப்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, கவலைப்படாதீங்க, அதை நான் உங்களுக்கு கத்துத்தரேன் என்று சொன்னான். அதை கேட்ட அபி சிரித்தவன், என் பையன் எனக்கு என்ன கத்து தந்தாலும் ஓகே என்றான். அதன் பிறகு அவனுடன் உட்கார்ந்து நிறைய கதை பேசினான். அதை எல்லாமே ஹரிணி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பல கெட்ட விஷயங்கள் நடந்த பிறகு நடக்கும் ஒரு நல்ல விஷயம் போல இருந்தது அவளுக்கு இது. கொஞ்ச நேரம் கழித்து கிரிஷ் டயர்டாகி உறங்கிவிட அதை பார்த்த அபி ஹரிணியை பார்த்து, சரி ஹரிணி, நான் போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, அபி நில்லு, நீ இப்போ போன் மேரோ மேட்ச் ஆகுதானு தானே பார்க்க போற, அதெல்லாம் தேவையில்லை, உனக்கும் அவனுக்கும் சரியான மேட்ச் இல்ல, நான் ஏற்கனவே ராஜேஷ் மூலமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சோ இது வேண்டாம் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, ஓகே சரி, டென்ஷன் ஆகாத, நமக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி புன்னகை செய்தவள், தேங்க்ஸ் அபி, நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிற என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டவன் அழகாக புன்னகை செய்துவிட்டு, அபி உன்னை எப்பவுமே நல்லாதான் புரிஞ்சுக்குவான், அதோட ஹரிணி, நான் கிரிஷை இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வேற ஹாஸ்பிட்டல் மாத்தலான்னு இருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி குழப்பம் கொண்டவள், ஏன் அபி நீ திடீர்னு இப்படி சொல்ற, இது நல்ல ஹாஸ்பிட்டல் தானே என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும், ஆமா, இது நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இப்ப வரைக்கும் கிரிஷ் சின்ன பையன்தான், சோ அவன் மத்த பிள்ளைங்க மாதிரி வெளியே விளையாட ஆசைப்படுவான், அது ஹாஸ்பிட்டல்ல நடக்காது, இதுநாள் வரைக்கும் அவன் இங்க இருந்தான், நீ மட்டும்தான் பாத்துக்க இருந்த, ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்ல, அவனுக்கு அப்பா நான் இருக்கேன், நான் அவனை பாத்துக்குவேன், நான் டாக்டர் தான், என்னால அவனை பாத்துக்க முடியும், அதோட தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா அவனை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன், அதை தாண்டி அவன் இங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல, அவன் மத்த பசங்க கூட விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி சரி என்று சொன்னாள். அதை கேட்டவன், ஆமா சரின்னு சொல்லிட்டியே, நீ என் கூட வருவியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஷாக்கானவள், என்னையே அபி நீ கேக்குற என்று கேட்டாள். ஏன்னா உனக்கு இன்னும் உன் வீட்டை பாத்துக்கிற கடமை அது இதுன்னு நிறைய இருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன், உனக்கு என் கூட வர சம்மதமா என்று கேட்க அவனை பார்த்து யோசித்தவள், இத்தனை நாள் நீ இல்லாம நான் பட்ட அவஸ்தை போதும், நான் கண்டிப்பா உன் கூட வருவேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், இங்க பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, அதோட நீ எனக்காக தான் வரியான்னு கூட எனக்கு தெரியல, உண்மையை சொல்லு, நீ எனக்காக வரியா இல்லனா கிரிஷ் என் கூட இருக்கான்னு வரியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அவனை பார்த்து சிரித்தவள், அப்போ நீ எனக்கு சொல்லு, நீ கிரிஷ் மேல இருக்க பாசத்துல அவனை கூட்டிட்டு போக நினைக்கிறியா இல்ல எனக்காக அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா என்று கேட்க அதை கேட்டவன், ரெண்டும்தான் என்று சொன்னான்.
அவனை பார்த்த ஹரிணி லேசாக புன்னகை செய்தாள். 2 நாட்கள் கழித்து மதி ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டார். ஹரிணி அவரை பார்க்க சென்றவள், அம்மா, நீங்க இத்தனை நாள் ஒழுங்கா சாப்பிடவே இல்ல, இதை இன்னைக்கு சாப்பிடுங்க என்று சொன்னாள். அதை கேட்ட மதி சரி என்றார். அவருக்கு தன்னுடைய மகளை இங்கே பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்போதுதான் அங்கே ஆராதனா இல்லை என்பதை கவனித்தவர், ஏன் ஹரிணி, இந்த ஆராதனா பொண்ணு எங்க? இது வீக்கெண்டு தானே, அவளுக்கு என்ன பார்க்க வர தோணலையா? என்ன வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணது அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டார். அதை கேட்ட ஹரிணி என்ன சொல்ல என்று தெரியாமல் அமைதியாக இருக்க அவளை பார்த்த மதி, ஹரிணி, இப்ப எதுக்கு அமைதியா இருக்க? எதுக்காக எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன, இந்த ஆராதனா மறுபடியும் அந்த டாக்டர் அபி பின்னாடி போயிட்டாளா? எனக்கு இந்த பொண்ணு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவளால எனக்கு தொல்லதான் என்று சொன்னவர் தொடர்ந்து டென்ஷனாக ஆரம்பிக்க அதை பார்த்த ஹரிணி இது இப்படியே சென்றால் சரிவராது என்று முடிவு செய்து, அம்மா, நான் தாம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஆராதனா பாவம், அவளுக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னாள். அதை கேட்ட மதி எதுவும் புரியாமல் தவிக்க, என்னாச்சு ஹரிணி, நீ ஏன் இப்படி சொல்ற? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு என்று சொல்ல, அம்மா, ஆராதனா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல தாமா இருக்கா, பாவம்மா, அவ எங்களை காப்பாத்த நினைச்சுதான் அவ வந்தா, ஆனா அவளுக்கு நடக்க கூடாதது நடந்துடுச்சு, அவ இப்போ உங்க பக்கத்து வார்டுல தான் இருக்கா என்று சொன்னாள் ஹரிணி. அதை கேட்ட மதி பதட்டமானவர், என்ன ஹரிணி சொல்ற நீ? சாதாரணமா இப்படி அழமாட்டியே, அப்ப அவளுக்கு ஏதோ பெருசா ஆகியிருக்கு என்று சொன்னவர் கண்ணை மூடி அழ அதை பார்த்த ஹரிணி, அம்மா, அம்மா, ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது, என்னால இப்படியே உங்களை எல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்ல அதை கேட்ட மதி, நீ எதுக்கு அழற? நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா ப்ளீஸ் என் பொண்ணு நான் பார்க்கணும் என்று சொன்னார். அதை கேட்ட ஹரிணி பதட்டமானவள், அம்மா, இல்ல, இப்போ உங்களால அவளை பார்க்க முடியாது என்று சொன்னாள். ஹரிணிக்கு ஆராதனாவின் கால்கள் எடுக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்ல தைரியமே இல்லை. அதை சொன்னால் தன்னுடைய தாயின் நிலை என்ன ஆகுமோ என்று மிகவும் பயந்து போனாள். அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த மதி இன்னும் பயந்து போனவர், நீ எதுக்குதான் இப்படி பண்ற ஹரிணி? நான் தான் அவளை பார்க்கணும்னு சொல்றேன்ல, அவளை நான் திட்டுவேன், ஏன் அடிக்க கூட செய்வேன், ஆனா அவளும் எனக்கு பொண்ணு தானே, எனக்கு அவன் மேல பாசம் இருக்காது, நான் முதல்ல அவளை பார்க்கணும், பக்கத்துல தான் இருக்கான்னு சொன்னேன், இரு, நான் அவளை போய் பார்க்கறேன் என்று சொன்னவர் ஹரிணி சொல்வதை கேட்காமல் எழுந்து மெல்ல நடக்க ஆரம்பித்தார். ஹரிணி இனி தன்னுடைய அம்மா தான் சொன்னாலும் நிற்க மாட்டார் என்று புரிந்து கொண்டு நேராக அவரை பின்தொடர்ந்து சென்றாள். மதியால் ஆராதனா இருந்த அறைக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் மனம் மிகுந்த வேதனையில் இருந்தது. கடவுளை, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, என் பிள்ளைங்கெல்லாம் இப்படி அல்லல் படுதே என்று நினைத்தவர் அழுது கொண்டே கதவின் வழி ஆராதனாவை பார்த்தார். ஆனால் அவருக்கு ஆராதனாவின் நிலைமை சரியாக தெரியவில்லை. அவர் வெளியே இருந்து பார்த்ததால் தூரத்தில் அவள் இருப்பது மட்டும்தான் தெரிந்தது. அதே நேரம் ஹரிணிக்கோ தன்னுடைய தாய்க்கு உண்மை தெரிந்தால் என்ன ஆகும் என்ற பதட்டம் தோன்றியது. எனவே அவள் அமைதியாக இருந்தாள். அப்போது மதி ஹரிணியை பார்த்தவள், என்னாச்சு ஹரிணி, நீ ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்க என்று கேட்டார். உடனே ஹரிணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரிம்மா, வாங்க, நான் உங்களை உங்க வார்டுக்கு கூட்டிட்டு போறேன், இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம் என்று சொன்னாள். அதை கேட்ட மதி, ஆமா, நீயே ரொம்ப பதட்டமா இருக்க ஹரிணி, நீ இப்படி பண்றத பார்த்தாலே எனக்கு ஏதோ தப்பா படுது என்று சொன்னார். அதை கேட்ட ஹரிணி, ஐயோ அம்மா, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் கண்டதையும் யோசிச்சு குழப்பிட்டு இருக்கீங்க, சரி வாங்க வார்டுக்கு போகலாம் என்று சொல்ல மதி அவள் கையை பிடித்தவர், ஹரிணி, உண்மையை சொல்லு, நீ எதை என்கிட்ட இருந்து மறைக்கிற என்று கேட்டார். அதை கேட்ட ஹரிணி, அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல அப்போது அந்த வழியாக சென்ற 2 பேர், ஹேய், நீ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டியா? அந்த ஆராதனாங்கிற பொண்ணுக்கு கால் 2ஐயும் எடுத்துட்டாங்களாம், பாவம், சின்ன பொண்ணு போல, மூஞ்சும் எரிஞ்சு போச்சான், இந்த வயசுல அந்த பொண்ணுக்கு தான் எவ்வளோ கஷ்டம், நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்று சொன்னார்கள். இவர்கள் பேசியதை கேட்ட ஹரிணி பதட்டமாக தன்னுடைய தாயை பார்க்க அவரும் ஹரிணியை பார்த்தவர், ஹரிணி, எனக்கு சொல்லு, இங்கே என்ன நடக்குது என்று கேட்டார். அதை கேட்ட ஹரிணி எதுவும் பேச முடியாமல் நிற்க
தனக்கு எதிரே நின்றவர்களை பார்த்தவர், ஏமா நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு ஆராதனா ஏன் பொண்ணா? அவ வயசு 22. அவ காலை எடுத்துட்டாங்களா? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். அவர் பேசுவதை பார்த்த நர்ஸ் இருவரும் தாங்கள் தேவையில்லாமல் பேசிவிட்டோம் என்பதை உணர்ந்து என்ன பேச என்று தெரியாமல் நகர தன்னுடைய அம்மாவின் நிலையை பார்த்த ஹரிணி, அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு இப்படி டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஏன் தப்புதான் என்று சொன்னாள். அதை கேட்ட மதி, அப்ப என் பொண்ணுக்கு கால் போயிடுச்சா? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று அழுதவர் அப்படியே மயங்கி விழ அதை பார்த்த ஹரிணி வேகமாக அவள் அருகே சென்று பிடித்தவள், அம்மா கண்ணை திறங்கம்மா, ப்ளீஸ்மா, நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் என்று கெஞ்சியவள் அவள் கன்னத்தை தட்ட மதி கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருந்தார். அதை பார்த்தவள், டாக்டர் டாக்டர் யாராவது இருந்தா ப்ளீஸ் வாங்க, வந்து பாருங்க என்று சொன்னாள். அப்போதுதான் அந்த பக்கமாக வந்த அபி ஹரிணி இப்படி அழுவதை பார்த்தவன் நேராக அவள் அருகே வந்து, ஹே ஹரிணி, என்னாச்சு ஆண்டிக்கு என்று கேட்க, அம்மாக்கு ஆராதனா கால் பத்தி தெரிஞ்சிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் அம்மாவுக்கு ஏதாவது ஆனா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாத அபி, ப்ளீஸ் என் அம்மாவை காப்பாத்து என்று கெஞ்சியபடி அழுதாள். அதை பார்த்த அபி, இங்க பாரு ஹரிணி, இங்க எதுவும் தப்பா நடக்கல, சோ நீ அழாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் அங்கே சென்ற 2 வார்ட் பாயை அழைத்து இவங்கள வார்டுக்கு கொண்டு போக சொல்லுங்க, பிளஸ் நான் சொல்ற டாக்டர்ஸ் எல்லாரையும் உடனே வர சொல்லுங்க என்று சொன்னான். அதை கேட்டவர்களும் அப்படியே செய்ய ஹரிணி அங்கே அழுதபடி அமர்ந்தாள். எபிசோட் 66. ஆராதனாவிற்கு என்ன ஆனது என்று கேட்ட மதிக்கு ஹரிணியால் பதில் சொல்லவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஆராதனாவிற்கு என்ன நடந்தது என்பதை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அறிந்தவர் அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழ ஹரிணிக்கு என்ன செய்ய என்று புரியவில்லை. அவள் மிகவும் பதட்டமாகி அபியை அழைக்க அபிதான் அவரை மீண்டும் வார்டுக்கு அழைத்து சென்றான். ஹரிணிக்கு என்ன செய்ய என்று புரியவில்லை. அவளுக்கு மிகவும் பதட்டமாகி இருந்தது. அவள் வெளியே அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அங்கே வந்த அபி ஹரிணியை பார்த்தான். ஹரிணி வேகமாக அவன் அருகே சென்றவள், அபி இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? அம்மா ஓகே தானே என்று கேட்டாள். அதை கேட்டதும் அபி, ஹரிணி ரிலாக்ஸ், உங்க அம்மா இப்போ நல்லாதான் இருக்காங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதோட நம்ம அவங்கள இவ்ளோ டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதா என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அபி, அவங்கள ஆராதனாவை பார்க்க வைக்க கூடாதுன்னு, ஆனா இங்க 2 பேரு பேசுறத கேட்டுட்டாங்க, அதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உண்மைய சொல்ல போனா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னோட மனசாட்சி என்னையே கொல்லாம கொல்லுது, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட அபி, சரி ஹரிணி, நீ கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, இனிமே நான் டெய்லி உன்னோட அம்மாவை பாத்துக்கிறேன், நீயும் வந்து பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, ரொம்ப தேங்க்ஸ் அபி, நீ இருக்கிறதுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆறுதல் சொல்ற. உனக்கு தெரியுமா, இத்தனை வருஷத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டதில்ல. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமானது நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் நம்மளை வெளியே ஸ்ட்ராங்கா காட்டிக்கிறது தான். நான் அதை தான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்போ ரொம்ப சோர்ந்துட்டேன். என்னால இதுக்கு மேல யார்கிட்டையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நடிக்க முடியாது என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, இதுக்கு மேல யார்கிட்டையும் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நடிக்க தேவையே கிடையாது ஹரிணி. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நேரா என்னை பார்க்க வந்துடு. என்னால உன் வலியை எடுத்துக்க முடியலனாலும் ஆறுதலா இருப்பேன், சரியா என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள ஹரிணியின் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் அபி. அவன் சொன்னதை கேட்டவள், எனக்கு தெரியும் அபி, எப்போவுமே நீ எனக்காக என் கூட இருப்பேன்னு. உன் கூட இருக்கிறப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு என்று சொன்னாள். அவள் சொன்னதும் உண்மைதான். அபியின் அருகாமை என்பது ஹரிணிக்கு உண்மையிலேயே ஒரு மருந்து போலத்தான் வேலை செய்தது. இத்தனை வருடங்களாக தனியாக கஷ்டப்பட்ட பிறகு இப்பொழுது அவளுடைய கவலைகளை சொல்லி சாய்ந்து கொள்ள அபியின் தோள் கிடைத்தது அவளுக்கு பெரிய தைரியமாக இருந்தது. இனி வரும் பிரச்சனைகளை எல்லாம் நம்பிக்கையுடன் கடக்க முடியும் என்று அவள் நம்பினாள். நாட்கள் இப்படியே சென்றது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் சென்ற பிறகும் ஆராதனா இன்னும் ஐசியூவில் தான் இருந்தாள்.
6 நாள் கடந்த பிறகுதான் அவளை விஐபி வார்டிற்கு மாற்றினார்கள். ஹரிணிக்கு ஆராதனாவை அந்த நிலைமையில் பார்ப்பதற்கே மிகவும் கவலையாக இருந்தது. தன்னுடைய தங்கையின் இந்த நிலைமையை நினைத்து வேதனைப்பட்டாலும் அவள் முன்பு தானும் உடைந்து போயிருந்தால் நிச்சயமாக ஆராதனாவும் கஷ்டப்படுவாள் என்று உணர்ந்த ஹரிணி அவள் முன்பு தன்னை தைரியமாக காண்பித்துக் கொள்ள நினைத்தாள். எனவே அவளுக்கு பிடித்த பூக்களால் ஆன பொக்கே எல்லாம் வாங்கி வைத்திருந்தாள். அப்பொழுது ஆராதனா மயக்கத்தில் இருந்து எழுந்தவள், எனக்கு தண்ணி வேணும் என்று சொன்னாள். அதை கேட்ட ஹரிணி, ஆராதனா நீ எழுந்துட்டியா? இரு, தண்ணிதானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள். அப்போது கண்களை தெளிவாக திறந்த ஆராதனா ஹரிணியை பார்த்தவள், அக்கா உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் தண்ணி தானே கேட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கா என்று சொன்னாள். அதை கேட்ட ஹரிணி அழுது கொண்டிருக்க அதை பார்த்த ஆராதனா, அக்கா உனக்கு என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ அழுதுகிட்டே இருக்க. எனக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னவள் எழுந்து உட்கார முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் உட்காரவே முடியவில்லை. என்னாச்சுக்கா எனக்கு? ஏன் என்னால உட்கார முடியல? ஏன் என்னோட கால் என்னால ஃபீல் பண்ண முடியல? மரத்து போறதுக்கு ஏதாவது ஊசி போட்டிருக்காங்களா என்று கேட்டவள் தன்னுடைய கால்களை பார்க்க அங்கே கால்கள் இல்லை. அதை பார்த்ததும் பதட்டமான ஆராதனா, அக்கா என்னோட காலுக்கு என்னாச்சு? ஏன் என்னோட காலை காணோம்? அக்கா எனக்கு பதில் சொல்லு என்றாள். அதை கேட்டதும் ஹரிணியால் அழுகையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதை பார்த்தவள், என்னாச்சு? என் கால் உடைஞ்சிடுச்சா? என் காலை என்னை விட்டு எடுத்துட்டாங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்லுக்கா, எனக்கு டென்ஷன் ஆகுது என்றாள். அதை கேட்டதும் ஹரிணி, சாரி ஆராதனா, எல்லா தப்பும் ஏன் மேலதான். என்னாலதான் உன்னோட கால் உன்னை விட்டு போயிடுச்சு. என்னால உன்னை காப்பாத்த முடியல, சாரி என்று சொன்னாள். அதை கேட்டு கோபம் கொண்ட ஆராதனா, அக்கா நீ பொய் சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் காலை எப்படி என்னை விட்டு எடுப்பாங்க? அதுவும் என்ன கேட்காம எப்படி எடுத்தாங்க? இல்ல, நீங்கெல்லாம் பொய் சொல்றீங்க. நீ முதல்ல என் கால் இருக்குன்னு சொல்லு, நான் நடக்கணும். எனக்கு ஏதோ இது கனவு மாதிரி இருக்கு என்று பைத்தியம் பிடித்தது போல கத்த ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஹரிணி, ஆராதனா ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாது, படுத்துக்கோ, நீ பதட்டப்படாத என்று சொன்னாள். அதை கேட்டதும் கோபம் கொண்ட ஆராதனா, என்னது படுத்துக்கவா? என் காலே போயிடுச்சு, நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? என்ன, எனக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சு என்று கேட்டவள் தான் போர்த்தப்பட்டிருந்த பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தாள். அவளுடைய இந்த நிலைமையை பார்த்து அவளுக்கே மிகவும் வருத்தமாக இருந்தது. அதை பார்த்தவள் கதறி அழுதாள். என்ன நடக்குதுங்க? கால் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? அக்கா நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என் காலை நீ எப்படி எடுக்க விடலாம்? என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்று கேட்டாள். அதை கேட்டதும் ஹரிணி, ஆராதனா ப்ளீஸ், ஆராதனா நீ கொஞ்சம் படுத்துக்கோ, அழாத என்று அவளை அணைத்துக் கொள்ள, அதில் இன்னும் கடுப்பான ஆராதனா ஹரிணியை தள்ளிவிட்டு அங்கே இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தூக்கி அடிக்க ஆரம்பித்தாள். எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல, எனக்கு என் கால் தான் வேணும். எதுக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு தான் கால் போயிடுச்சுல்ல, என்ன அப்படியே சாக விட வேண்டியது தானே. என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? இந்த உலகத்துல எல்லாருமே அழகா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் இவ்ளோ அசிங்கமா, அதுவும் கால் இல்லாம இருக்கேன். இனி எல்லாருமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி மத்தவங்க கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி நான் எதுக்கு உயிர் வாழணும்? அப்படி ஒரு வாழ்க்கையவா நீ எனக்கு கொடுக்க போற? என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்று ஹரிணியை பார்த்து கோபமாக கத்தினாள். ஆனால் ஹரிணி பதிலுக்கு எதுவுமே பேசவில்லை. கோபத்தில் ஆராதனா அங்கே இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி அடித்தாள். ஆனால் ஹரிணி அப்பொழுதும் ஆராதனாவை தடுக்கவில்லை. அவளுடைய இந்த கோபம் எல்லாம் நியாயம் என்றுதான் பட்டது. ஹரிணியை பார்த்து எல்லா பொருட்களையும் தூக்கி அடித்தவள், நீ எதுக்கு என்ன காப்பாத்துன? என்கிட்ட ஒரு வார்த்தை யாராவது கேட்டிருக்கலாமே. இப்படி என்ன செல்லா காசா மாத்தி உயிர் வாழ வைக்கிறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் என்று சொல்லி அழுதாள் ஆராதனா. அதை கேட்ட ஹரிணி, ஆராதனா நீ எதுக்கு இப்படி சாகரத பத்தியே பேசிட்டு இருக்க? நீ வாழணும், அதனாலதான் அவ்ளோ கஷ்டத்தை தாண்டி நீ இன்னைக்கு உயிரோட இருக்க. தயவு செஞ்சு நீ இப்படியெல்லாம் பேசாத. கால் இல்லனா இந்த உலகத்துல வாழ முடியாதா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கால் வாங்கி பொருத்தலாம், அதை வச்சு உன்னால நடக்க முடியும். ஆராதனா உன் வாழ்க்கை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, நீ தயவு செஞ்சு நம்பிக்கையை தளர விடாத என்று சொல்ல,
அதை கேட்ட ஆராதனா ஏதோ பதில் பேச வர, அப்பொழுது சரியாக அபிமன்யு ஆராதனாவை செக் செய்ய வந்தான். அவனை பார்த்த ஆராதனா அதிர்ச்சியானவள், அபி சார், நீங்க இப்படியா பார்க்கணும்? ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க, முதல்ல இங்கிருந்து போங்க, என்கிட்ட யாருமே வராதீங்க என்று சொன்னவள் அங்கே இருந்த பிளாங்கெட்டை எடுத்து தன்னுடைய கால்களை மறைத்தாள். அபி அந்த இடத்தில் ஹரிணி அழுது கொண்டிருப்பதையும் அந்த இடத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் சிதறியிருப்பதையும் வைத்து என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து கொண்டவன் நேராக அவள் அருகே வந்தான். அதை பார்த்த ஆராதனா, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா மரியாதையே இல்ல என்றபடி அந்த பிளாங்கெட்டை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள, அதை பார்த்த அபி அந்த பிளாங்கெட்டை சட்டென்று விலக்கிவிட்டான். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆராதனா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க டாக்டர்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி போங்க எல்லாரும், என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல, போங்க எல்லாரும் என்று கத்தினாள். அதை கேட்ட அபிமன்யு, இங்க பாரு, நான் உன்னோட டாக்டர், என்னோட பேஷண்ட் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, ஒழுங்கா உன்னோட காலை காட்டு என்று சொன்னான். நான் காட்ட மாட்டேன், தயவு செஞ்சு பிளாங்கெட் எனக்கு கொடுங்க, நான் அதை தள்ளி போய் எடுக்க கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஒரே நாள்ல என் வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னதான் வயசாகுது? நான் உங்க பின்னாடி வேணா சுத்தி அப்பப்போ தொந்தரவு கொடுத்திருக்கலாம் டாக்டர். ஆனா அதுக்காக எல்லாம் நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற பொண்ணு கிடையாது. நான் லூசு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நான் மத்தவங்கள வார்த்தையால கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல, நான் யாரையுமே எதுவுமே பண்ணல. நான் ஏன் பாட்டுக்கு இருந்தேன். ஆனா எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே புரியல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்னை விட்டு தள்ளி போங்க எல்லாரும். நீங்கெல்லாம் அழகா இருக்கீங்க, நான் மட்டும் அசிங்கமா இருக்கேன் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி இன்னும் அருகே வர அவனை அடித்துத் தள்ளினாள் ஆராதனா. ஆனால் அபி அவளை விட்டு போகாமல் அப்படியே நின்றான். ஹரிணிக்கு அபி இப்படி செய்வதை பார்க்க அதிர்ச்சியாக இருந்தது. ஆராதனா கோபத்தில் ஏதாவது செய்துவிடுவாளோ என்றும் அவளுக்கு தோன்றியது. ஆனாலும் அமைதியாக இருந்தாள். அப்பொழுது அபி, இங்க பார் ஆராதனா, என்ன நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு. நீ அதை நினைச்சிட்டு இப்போ உனக்காக இருக்கிற ஒரு நல்ல லைஃப கெடுத்துக்க போறியா? இங்க உயிர் எத்தனை பேருக்கு முக்கியமான விஷயமா இருக்கு தெரியுமா? எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமான்னு நிறைய பேரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீயும் உன்னோட வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கணும். சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனா வாழறது கஷ்டம். உனக்கு வாழறதுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு, அதை நீதான் பயன்படுத்திக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஆராதனா அவனை பாவமாக பார்த்தவள், நிஜமாவே என் வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கா? என்னால இனிமே சந்தோஷமா வாழ முடியுமா என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, உன்னால சந்தோஷமா வாழ முடியும் என்று சொன்னான். அதை கேட்ட ஆராதனா அவனை பார்க்க அவன் சில போட்டோக்களை எடுத்து போட்டு, நீ இத பாரு, இது எல்லாமே ஆக்சிடென்டால காலை இழந்தவங்களோட போட்டோஸ் தான். இதுல யாராவது அழுதுட்டு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு எப்பவுமே இருக்கும். இந்த காலத்துல கால் இல்லனாலும் உன்னால வாழ முடியும். உனக்கு ஆர்டிஃபிஷியல் லெக் வைக்கலாம், அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க ஆரம்பிச்சிருவ. அது உனக்கு பழகிடும். கால் இல்லங்கறதால வாழ்க்கை முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது ஆராதனா. ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சவங்க கூட இருக்காங்க. அவங்களாலெல்லாம் முடியறப்போ உன்னால முடியாதா? நம்ம வாழ்க்கை அடுத்த பக்கத்துல என்ன வச்சிருக்குன்னே தெரியாது. இந்த பக்கம் சோகமா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பக்கமும் சோகமாதான் இருக்கும்னு டிசைட் பண்ணிட்டு அடுத்த பக்கத்துக்கு போகவே மாட்டேன், இதோடையே நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ நிச்சயமா சந்தோஷமா இருக்கலாம், புரியுதா? அதுக்கு நீ முதல்ல உன்னை நம்பணும். எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதனால நீ பயப்படாத என்று சொன்னான். அதை கேட்டவள் அழுது கொண்டிருக்க, நிஜமாவே என்னால சந்தோஷமா வாழ முடியுமா என்று கேட்க, அதை கேட்ட அபி, உன்னால நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியும், நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன நம்பு என்றான். அதன் பிறகுதான் ஆராதனா கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். அதன் பிறகும் அபி கொஞ்ச நேரம் ஆராதனாவுடன் பேசினான். அதை பார்த்த ஹரிணி, என்னோட அப்புக்கு எப்பவுமே மத்தவங்க கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணும்னு தெரியும் என்று நினைத்துக் கொண்டாள். அப்பொழுது ஆராதனா, நீங்க எனக்காகவா இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க?
அப்ப நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அபி அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இன்டைரக்டாக, இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் வேலைக்கு போகணும். நீ உன்னோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. எப்பவுமே நீ இப்படி கோபப்படக்கூடாது, சரியா என்றான். அதை கேட்ட ஆராதனாவும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு அபி அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பிறகுதான் ஆராதனா கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். அதன் பிறகு ஹரிணி ஆராதனாவை பார்த்துக் கொண்டாள். ஆராதனா கிரிஷ் மற்றும் தன்னுடைய அம்மா மதியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. எனவே அவள் சரியாக பாதி மாதம் லீவ் எடுத்து விட்டாள். அன்றுதான் அவளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அவள் வீட்டிற்கு சென்று தன்னுடைய உடைகள், அம்மா மற்றும் ஆராதனாவின் உடைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு குளித்துவிட்டு பெட்டில் வந்து படுத்தாள். அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அபி ஆபரேஷனில் இருந்ததால் அவள் அவனை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று எதுவுமே சொல்லவில்லை. சொல்லாமல் தான் வந்துவிட்டாள். எவ்ளோ நாளாச்சு நான் இந்த மாதிரி நிம்மதியா படுத்து, எனக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது அவளுக்கு போன் அடித்தது. எபிசோட் 67. ஹரிணி தனக்கு திடீரென போன் வரவும் யார் அழைத்திருப்பார்கள் என்ற குழப்பத்துடன் போனை எடுத்து பார்த்தாள். அபிதான் அவளுக்கு அழைத்திருந்தான். அவள் போனை புன்னகையுடன் அட்டெண்ட் செய்தவள், அபி, என்ன ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, எனக்கு ஆபரேஷன் முடியறதெல்லாம் அடுத்த கதை. ஆமா, நீ என்ன என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்ட என்று கேட்டான். உடனே அவள், இல்லப்பா, நீதான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தியா, சரி உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நான் வந்துட்டேன். ஆனா எனக்கே உன்கிட்ட சொல்லாம வர கஷ்டமாதான் இருந்துச்சு தெரியுமா என்றாள். அதை கேட்ட அபி, அது சரி. ஆமா ஹரிணி, உன் குரல்ல ரொம்ப சோகம் தெரியுது. நீ என்ன மிஸ் பண்றியா என்ன எனக் கேட்டான். அதை கேட்டதும் ஹரிணி, ஆமா, நான் உன்னை மிஸ் பண்ணாம வேற யாரு மிஸ் பண்ணுவா என்றாள். உடனே அவன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா, இத்தனை நாள்ல ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் என்றான். அதை கேட்டதும் ஹரிணி, சாரி, என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, அட, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நீ டென்ஷன் ஆகாத என்று சொன்னான். அதை கேட்டவளும், ஓகே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டாள். உடனே அபி, என்ன விஷயம் என்று கேட்க, அது இத்தனை நாள் கழிச்சு நான் இன்னைக்குதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். இத்தனை நாள்ல என்னென்னவோ நடந்துருச்சு அபி, பயங்கர டென்ஷன்லயே வாழ்ந்து இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்டதும் அபி, சரி, எனக்கு உன் நிலைமை புரியுது, நீ ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத, இனி நீ எப்பவும் ரிலாக்ஸா தான் இருக்கணும், அதான் நான் இருக்கேன்ல என்றான். உடனே ஹரிணியும் சரி என்று சொல்ல, அப்பொழுது அபி, ஆமா, உனக்கு டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன், எனக்கு டயர்டானா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான். உடனே ஹரிணி, என்ன பண்ணணும், உனக்கு ஒரு வேளை ரொம்ப டயர்டா இருக்குன்னா ஒரு சூப் வச்சு தரவா என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒன்னு சூப் வச்சு தரேன்னு சொல்லு, இல்ல சாப்பிட ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லு, வேற ஏதாவது யோசிக்கிறியா, நான் டயர்டானா என்ன பண்ணி என்ன ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணியின் கன்னம் நன்றாக சிவக்கத் தொடங்கியது. அப்பொழுது அவள், அபி, நீ ரொம்ப அதிகமா பேசுற, இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத என்று சொன்னாள். உடனே அவன், ஹே, நான் எங்க அதிகமா பேசுறேன், நான் யதார்த்தத்தை தான் பேசுறேன், உன் கூட ஒன்னா இருந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அதுவும் இல்லாம இப்ப நான் ரொம்ப டயர்டா வேற இருக்கேன், இப்ப உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது சரி, நான் மட்டும்தான் உன்னை மிஸ் பண்றேன் போல, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்ல என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணி, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, உன்னை நானும் ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா, ஆனா இதெல்லாம் சொல்லி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, பாவம் நீ ஏன் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணணும், சரி நைட் டைம் வேற ஆகுது, நீ வீட்டுக்கு போய் தூங்கு சரியா என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, நான் வீட்டுக்கு போய் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொன்னது உண்மையா என்று கேட்டான்.
உடனே அவள், ஆமா உண்மைதான், ஏன் கேக்குற என்று கேட்க, சரி, உன் வீட்டு ஜன்னல் கதவை திறந்து பாரு என்றான். அதை கேட்ட ஹரிணி, என்ன சொல்றான் இவன் என்று ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே அபி நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஹரிணிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பிளாக் கலர் கோட் போட்டு அவன் இருட்டில் நின்றிருந்தாலும் அவனுடைய முகமானது தனியாக பளிச்சென்று தெரிந்தது. அவன் மிகவும் அழகாக இருந்தான். ஹரிணி அவன் வந்ததை நினைத்து ஆச்சரியமடைந்தவள், அபி நீ என்ன பார்க்க இவ்ளோ தூரம் வந்தியா என்று கேட்க, அப்பொழுது சரியாக இடி இடித்தது. அதை பார்த்த ஹரிணி, அபி மழை வேற வர மாதிரி இருக்கு, நீ வெளியே நிக்காத, சீக்கிரமா என்னோட வீட்டுக்குள்ள வா, வெளியே இருந்தா உனக்கு கோல்டு பிடிச்சிட போகுது என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, அப்படியா? ஆனா என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது. எப்படி பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அவங்க இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தா அது தப்பா இருக்கும் ஹரிணி, அதனால நான் வரவே மாட்டேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி, ஆமா எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதுன்றதுனால வீட்டுக்குள்ள மட்டும் வரமாட்டேன்னு சொல்ற, அப்ப என் கூட சேர்ந்து மிச்ச எல்லா வேலையும் பாப்பியா? ரொம்ப சீன் போடாத என்று சொன்னாள். அதை கேட்டு சிரித்தவன், ஹலோ, உன் கூட நான் எப்படி வேணா இருக்கலாம், இருந்தாலும் இது அவங்க இருக்க வீடு. அவங்க இல்லாத நேரத்துல வந்தா ஏற்கனவே என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கே இது தெரிஞ்சு அவங்களுக்கு என்னை இன்னும் பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்டான். அதை கேட்டவள், ஆமா ஏனே தெரியல, என்னோட அம்மாவுக்கும் உன்னை பிடிக்கவே இல்ல என்று சொன்னாள். உடனே அபி, ஆமா உங்க அம்மாவுக்கு வேற ஏதாவது என் மேல வருத்தம் இருக்கா? தெரியாம தான் கேக்குறேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கே அவங்க ஏன் உன் மேல கோபமா இருக்காங்கன்னு தெரியல என்றாள். அப்பொழுது இன்னொரு இடி இடிக்க, அபி நீ காருக்குள்ள ஏறி உன் வீட்டுக்கு போ, இல்லனா ஏன் வீட்டுக்குள்ள வா, அப்படியே நிக்காத, எனக்கு பயமா இருக்கு என்றாள். அதை கேட்ட அபி, அப்படியெல்லாம் போக முடியாது, உன் வீட்டுக்குள்ளேயும் என்னால வர முடியல. உனக்கு நான் நிஜமாவே வீட்டுக்குள்ள வரணும்னா என்னை வந்து கூட்டிட்டு போ என்றான். அதை கேட்ட ஹரிணி, உனக்கு இப்ப நான் தானே வரணும், இரு வரேன் என்று சொன்னவள் வேக வேகமாக சென்று அவனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்குள் வந்தாள். அவள் வீட்டிற்குள் வரும்பொழுது ஆராதனாவின் செருப்பெல்லாம் வாசலில் இருந்தது. அதை பார்த்த உடனேயே ஒரு நொடி அப்படியே நின்றாள். அவளுடைய மனமானது மிகுந்த வேதனையில் இருந்தது. அதன் பிறகு அபி இருக்கிறான் என்பதை நினைத்தவள் அவனை அழைத்துக் கொண்டு சென்று ஹாலில் உட்கார வைத்தாள். அபி, வெளியே மழை பெய்யற மாதிரி இருக்கு, நீ எவ்ளோ நேரம் வெளியே அப்படியே நின்னுட்டு இருந்த என்று கேட்டாள் ஹரிணி. உடனே அவன், ஹலோ, நான் அந்த அளவுக்கெல்லாம் லூசு கிடையாது, நீ கரெக்டா கதவை திறந்த, நானும் எழுந்து வந்தேன், அவ்வளவுதான், அதுக்கு முன்னாடி கார்ல தான் இருந்தேன் என்று சொன்னான். அதை கேட்டவள், சரி ஓகே, நான் உனக்கு சூடா டீ போட்டு தரேன், டீ குடி, உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்று சொன்னவள் கிச்சனுக்கு சென்று டீ போட ஆரம்பித்தாள். அவள் சரியாக டீ போட்டு முடித்து வெளியே எடுத்து வரும்பொழுது அங்கே அபி இல்லை. அதை பார்த்த ஹரிணி குழப்பமடைந்தவள், அட, இந்த அபி எங்க போயிட்டான் என்று யோசித்தபடி அவளுடைய ரூமுக்கு வர அங்கே நின்று கொண்டிருந்த அபி கிரிஷ் மற்றும் ஹரிணி ஒன்றாக இருக்கும் போட்டோவை பார்த்தான். அந்த போட்டோவை பார்த்தவன் அமைதியாக இருக்க அதை பார்த்த ஹரிணி, இது கிரிஷ் பிறந்து கொஞ்சம் மாசம் இருக்கிறப்போ எடுத்த போட்டோ, இதுல ரொம்ப அழகா இருக்கான்ல என்று கேட்க அபியும் ஆமாம் என்று தலையசைத்தான். அதை பார்த்த ஹரிணி, உண்மையா சொல்லணும்னா இந்த போட்டோல பார்க்க கிரிஷ் அச்சு அசல் உன்ன மாதிரியே இருக்கான் அபி, யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க இது உன்னோட பையன்தான்னு என்று சொல்ல ஹரிணியை பார்த்தவன், ஆமா அவன் என்ன மாதிரியே தான் இருக்கான் என்று சொன்னான். அதன் பிறகு இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்க அபி அவளை பார்த்தவன், சரி ஹரிணி, நீ போய் தூங்கு, டீ தானே, அதை நான் சூடு பண்ணி குடிக்கிறேன் என்றான். உடனே ஹரிணி, நீ நிஜமாவே டீக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்தியா என்ன என்று கேட்டாள். அதை கேட்ட அபி அவளை வித்தியாசமாக பார்த்தான். வேற எதுக்குன்னு நீ நினைக்கிற என்று கேட்டான். உடனே அவள், நான் வேற எதுவும் நினைக்கல, ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, அந்த டவுட்டை நான் உன்கிட்ட கேட்கலாமா என்றாள். அதை கேட்ட அபி, என்ன டவுட், கேளு பாப்போம் என்றான். உடனே அவள், இல்ல, உன்னை நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் உன் பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆனா நீ அவங்களையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக அபி என்ன லவ் பண்ண என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, உனக்கு உண்மையாவே ஆன்சர் தெரிஞ்சுக்கணுமா என்ன என்று கேட்டான். அதை கேட்ட ஹரிணி, ஆமா தெரியணும், சொல்லு என்றாள். உடனே அபி, அதுவா என்று இழுக்க
அபி, நீ இழுக்காத. நான் பல முறை உன்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டேன். நீ எனக்கு பதிலே சொல்லல. இன்னைக்கு சொல்லு என்றாள். உடனே அவன், அதுவா, எல்லா பையனுக்குள்ளயும் ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அதாவது உடல் ரீதியான ஆசை இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணா நீதான் தெரிஞ்ச. அதனால எனக்கு உன்னை பிடிக்கும் என்றான். அதை கேட்டதும் ஹரிணி முகம் அப்படியே மாறியது. இதை விட உனக்கு சொல்ல வேற நல்ல காரணமே கிடைக்கலையா என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதை பார்த்த அபி, என்ன ஹரிணி, இதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நான் சும்மா சொன்னேன். எனக்கு ஏன் உன்னை பிடிக்கும்னா என்று அபி ஆரம்பிக்க ஹரிணி அவனை பார்த்தாள். அதுவா, எனக்கு உன்ன மாதிரி வேற எந்த பொண்ணுமே அழகா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு நீதான். என்ன அட்ராக்ட் பண்ண முதல் பொண்ணு நீதான். கடைசி பொண்ணும் நீதான். உன் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணு பிரிஞ்சு போன பிறகும் என்னோட குழந்தைய வளப்பா? நீ வித்தியாசமான பொண்ணு ஹரிணி. அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். ஓ அப்படியா? ஆனா உனக்கு லாவண்யா மாதிரி அழகான பொண்ணுங்களை பிடிக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஒரு முறை லாவண்யா ஒரு பையனோட கமிட் ஆனப்போ நீ கூட பயங்கரமா கோபப்பட்டியே, அது ஏன் என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, அடடா, என்ன உனக்கு கோபமெல்லாம் வருது போல என்று கேட்க அதை பார்த்த ஹரிணி, இங்க பாரு, என் கிட்டலாம் வராத, நான் கோவமாதான் இருக்கேன் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, அடடா, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு நீ எதுக்கு இப்ப கோபப்பட்டுட்டு இருக்க? சரி, உனக்கு என்ன இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நான் இப்போ தூங்க போறேன். நீ டீய சூடு பண்ணி குடிச்சிட்டு போ என்று சொன்னவள் கட்டிலில் படுத்துக் கொண்டாள். ஹே, என் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க மேல எல்லாம் இல்லாத ஒரு கடுப்பு உனக்கு என்ன லாவண்யா மேல மட்டும்? லாவண்யாவுக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல இப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தெரியுமானே தெரியாது என்றான். அதை கேட்டவள், நம்ம 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவளுக்கு எதுக்கு தெரியணும்? ஆனாலும் நீ அவ கூட தான் அதிகமா இருந்திருக்க. இல்ல, எனக்கு புரியல, எதுக்காக நீ அவளுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறன்னு என்று சொன்னாள். அதை கேட்டவன் அவள் அருகே நெருங்கி அவளை அணைத்தவன், ஓவரா யோசிச்சுட்டு இருக்க, நான் அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேன் என்றான். நீ அவளை பத்தி என்ன வேணா யோசி, எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. இந்த இடத்த விட்டு கிளம்பு, நான் இப்போ படுத்து தூங்க போறேன் என்றாள். அதை கேட்ட அபி, இருந்தாலும் லாவண்யா நல்ல பொண்ணுதான். அவ இப்படி ஆசையா வந்து கட்டிப்பிடிச்சா எதுவுமே சொல்ல மாட்டா தெரியுமா என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அவனை முதுகிலேயே 4 அடி வைக்க அதை பார்த்த அபி, அடிக்காத, வலிக்குது வலிக்குது, அடி பாவி, நான் சும்மாதான் சொன்னேன், அதுக்குள்ள என்ன அடிச்சிட்ட பாத்தியா? சரி சரி, நான் இதுக்கு மேல உன்னை வெறுப்பேத்தல, உண்மைய சொல்லிடுறேன் என்றான். உடனே ஹரிணி, என்ன உண்மை என்று கேட்க, அவ என்னோட கசின், அதனாலதான் நான் அவ கூட பேசுவேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணி, என்னது, உன்னோட கசினா என்று கேட்க, ஆமா, அவ என்னோட கசின் தான். அதனாலதான் நான் அவளை எப்பவுமே என்னோட சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அது உன்னோட கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிடுச்சு. அவ என் குடும்பத்து பொண்ணு, அவளை நான் நல்லா தானே பாத்துக்குவேன். நான் மத்த எந்த பொண்ணுங்க கிட்டயுமே பேசாம அவகிட்ட மட்டும் பேசின உடனே நீயா நான் அவளை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்ட. காலேஜ் டைம்ல நான் அவகிட்ட பேசுறத பார்த்தா நீயா கோபத்துல என்கிட்ட வந்து சண்டை போடுவ. அதனாலதான் நான் கோபப்படுவேன். உடனே நீ அவளை தப்பா பேசினதால கோபப்பட்டேன்னு நீ உன் மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவ. இப்போவும் நீ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க ஹரிணி என்றான். அதை கேட்ட ஹரிணி, உன்னோட குடும்பம்னு தெரியாம நான் வேற அவகிட்ட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆமா, அவளுக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்டாள். அவளுக்கு உன்னை பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? நீ என்ன அவளையா கல்யாணம் பண்ணிக்க போற? போய் தூங்கு என்று சொன்னான். அதை கேட்டவள், நான் இங்க படுத்தா நீ எங்க படுப்ப? நீ இங்கேயே தூங்கு, நான் ஹாலுக்கு போறேன் என்றான். அதை கேட்ட அபி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்று அவளை தனக்கருகே பிடித்து இழுத்தான். நான் உன் கூட இருக்கணும்னு தான் இங்க வந்தேன், நீ என்ன தனியா இருக்க சொல்ற என்று கேட்க, அவளோ அவனை பார்த்து, அது அபி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். அதை கேட்டவன், சரி, என்ன விஷயம்னு சொல்லு என்றான். உடனே அவள், அது இன்னைக்கு ஆராதனா என்கிட்ட அன்னைக்கு ஏன் நானும் நீயும் ஒன்னா கார்ல இருந்தோன்னு கேட்டா என்றாள். அதை கேட்டதும் அபி, நீ என்ன சொன்ன என்றான். உடனே அவள், நான் என்ன சொன்னேனா, அன்னைக்கு நான் உன்னை யதார்த்தமா பார்த்தேன், அதனாலதான் நான் உன் கூட இருந்தேன்னு சொன்னேன். அடுத்த முறை அவளை பார்த்தா நீயும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? நம்ம இத சொல்ல வேண்டாம்,
என்றாள். அதை கேட்ட அபி அவளை பார்த்தவன், ஏன் ஹரிணி, எத்தனை நாள் இப்படி ரகசியமான உறவா வச்சிருக்க போறோம் என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அவனை புரியாமல் பார்த்த ஹரிணி, என்ன சொல்ற என்று கேட்க, நீ எப்பயாவது வாழ்க்கை முழுக்க ஏன் கூடவே ஒன்னா ஒரே வீட்ல இருக்கிறத பத்தி யோசிச்சிருக்கியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி ஆச்சரியமடைந்தாள். எபிசோட் 68. அபி அப்படி கேட்டதும் ஷாக்கான ஹரிணி அவனை பார்க்க, அபியோ அவளை பார்த்து, என்னாச்சு ஹரிணி, ஏன் இப்படி பாக்குற? என் கூட ஒன்னா ஒரே வீட்ல வாழறத பத்தி இதுவரைக்கும் நீ யோசிச்சதே இல்லையா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும், ஹரிணி, அப்படின்னு யாரு சொன்னா அபி? நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப நம்ம இருக்க நிலைமையில நம்ம ஒன்னா வாழ முடியுமான்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு என்று சொன்னவள் அவனை அணைத்துக் கொள்ள அவள் தலையை அழகாக வருடிக் கொடுத்தவன், என்னாச்சு ஹரிணி, உனக்கு ஏன் அப்படி தோணுது? நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என் கூட நீ தைரியமா வருவேனா? நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் என்று சொன்னான் அபி. அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எதுவும் பேசாமல் இருக்க, நீ எதையோ நினைச்சு குழப்பிட்டு இருக்க. ரொம்ப யோசிக்காத. இந்த வாழ்க்கை ரொம்பவே குட்டியானது. இதுல நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். அத பண்ணாம நம்ம வேற எங்கேயாவது யோசிச்சுட்டே நின்னோன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படியே முடிஞ்சு போயிடும் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும், ஹரிணி, ஆனா அபி, இப்ப ஆராதனா இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி உன்கிட்ட வர முடியும் என்று கேட்டாள். இதான் உன் பிரச்சனையா ஹரிணி? நீ உன் தங்கச்சி பத்தி யோசிக்கிற எதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவளோட வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்க மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ கஷ்டப்படுறா, அதனால நானும் கஷ்டப்படுறேங்கிறது சரியில்ல. இப்ப நீ என்ன நினைக்கிற? ஆராதனா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டானா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி, ஆமா என தலையாட்டினாள். சரி, இப்ப சொல்ல வேண்டாம். இனி எத்தனை நாள் இத மறைக்க போற என்று கேட்டான். அதை கேட்ட ஹரிணி அவனை பார்த்தவள், அது எனக்கே தெரியல அபி. ஆனா எனக்கு இப்போதைக்கு சொல்ல தைரியம் இல்ல. பிகாஸ் அவ உன்னதான் லவ் பண்றா. நானும் நீயும் தான் லவ் பண்றோன்னு தெரிஞ்சா அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அபி என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, ஹரிணி, நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இதையெல்லாம் நம்மளால எத்தனை நாள் அவகிட்ட இருந்து மறைக்க முடியும்? அவ ஸ்லோவா ரெக்கவர் ஆகலாம், இல்லனா ஸ்பீடா ரெக்கவர் ஆகலாம். ஆனா அவ சரியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்க மாதிரிதான் நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால நம்ம இத பண்ணிதான் ஆகணும் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அமைதியாக இருக்க, ஏன் ஹரிணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பத்தி ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன். அத நான் இப்போ கேட்கலாமா என்று கேட்டான். உடனே ஹரிணி, தாராளமா அபி, நீ எதை பத்தி கேட்க நினைக்கிற என்று கேட்டாள். உடனே அபி, ஏன் ஹரிணி, நாளைக்கே ஆராதனாவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிய வருது. அவ இதனால பயங்கரமா அப்செட் ஆகுறா. அப்படின்னா என்ன பண்ணுவ நீ என்று கேட்டான். ஹரிணி அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் விழிக்க அவளை அணைத்தவன், சரி, நிறைய யோசிச்சு உன்னையே குழப்பிக்காத. நீ என்ன முடிவு பண்ணாலும் ஓகேதான். எனக்கு உன் கூட இருக்கணுங்கிறத தாண்டி நீ என் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதும் முக்கியம். அதனால நீ எப்போ என் கூட இருக்க முழுசா சம்மதம் சொல்றியோ நான் அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்றேன் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, அபி, என் வீட்ல இருக்கவங்கள விடு. உன் வீட்ல நம்ம ஒன்னா இருக்க சம்மதம் தருவாங்களா? முக்கியமா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அவங்களால நான் உன் வீட்டுக்கு மருமகளா வர்றத ஏத்துக்க முடியுமா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அபி ஹரிணியை பார்த்தவன், சோ அப்ப என்னோட அம்மா தான் நம்ம பிரிய காரணமா இருந்திருக்காங்கல்ல? இப்ப உண்மைய சொல்லு ஹரிணி, என் அம்மா என்ன பண்ணாங்க உன்ன என்று கேட்டான். அவன் அப்படி சொன்னதும் தலையை குனிந்து கொண்ட ஹரிணி, அபி ப்ளீஸ், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. ஆனா இத பத்தியெல்லாம் பேச நான் இப்போதைக்கு ரெடியா இல்ல. இந்த பேச்ச நீ விட்டுடு என்று சொன்னாள். அதை கேட்டவன், சரி ஹரிணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது. அன்னைக்கு நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. நீதான் என்னை விட்டு போறேன்னு சொன்ன. ஆனா அதுக்கு நான் ஒத்துக்காம இருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா நானும் நீயும் எப்பவோ ஒன்னா இருந்திருக்கலாம். அது என்னவோ நம்ம லவ்வுக்கு மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது சரி, உண்மையா லவ் பண்றவங்கள சோதிக்க
கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதான் உன்னையும் என்னையும் நல்லா வச்சு செய்யறாரு போல. நீ கவலைப்படாத. இனி என்ன ஆனாலும் நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா பாத்துக்கலாம் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் தான் ஹரிணி முகத்தில் புன்னகை வந்தது. சரி அபி, நீ எப்படியும் டயர்டா இருப்ப, கண்ணை மூடி தூங்கு என்று சொன்னாள். நீயும் தான், முதல்ல தூங்கு என்று சொல்ல அதை கேட்ட ஹரிணி அவனுடன் அப்படியே கட்டிலில் படுத்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியான உறக்கம் வந்தது. ஹரிணி அமைதியாக கண்ணை மூடியவள் சட்டென்று கண்ணை திறந்து, ஏன் அபி, நீ இப்போ உடனே கிளம்பி போயிடுவியா என்று கேட்டாள். இல்ல, நீ நல்லா தூங்கின பிறகுதான் நான் உன்னை விட்டுட்டு போவேன் என்று சொன்னான். அதை கேட்டவள் அமைதியாக தூங்கிப் போனாள். அவன் அணைப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான ஒரு உறக்கம். ஒரு வாரத்தில் கிரிஷ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். இப்போது அவன் அபிக்கு சொந்தமான வீட்டில்தான் இருந்தான். ஆராதனா அவளுடைய வார்டில் இருந்தாள். அவள் அருகே உட்கார்ந்திருந்த அனாமிகா அவளுக்காக ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக் கொண்டிருந்தவள், ஆராதனா, இப்போ நீ எப்படி இருக்க என்று கேட்டாள். அவள் குரல் கேட்டதும் தான் நிஜ உலகுக்கு வந்த ஆராதனா அனாமிகாவை பார்த்து, நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியுமே அனாமிகா என்று விரக்தியாக பேசினாள். அவள் சொன்னதை கேட்டவள், சாரி ஆராதனா, அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டதுனால தானே நீ என்ன பார்க்க வந்த, இல்லனா நீ பாட்டுக்கு இருந்திருப்பல்ல என்று கேட்டாள். அட, என்ன அனாமிகா நீங்க, எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? அதுதான் நடக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நடந்துடுச்சு. இந்த விஷயத்துல நான் யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பல. சொல்லப்போனா அப்ப என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெளிவா ஞாபகத்துல இல்ல என்று சொன்னாள். அதை கேட்ட அனாமிகா, ஏன் ஆராதனா, உன் கூட உன் அக்காவும் அபியும் நீ காப்பாத்தினப்போ ஒன்னா இருந்ததா கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று கேட்டாள். ஆமா என்றாள் ஆராதனா. ஆமா, அவங்க 2 பேரும் ஏன் ஒன்னா இருந்தாங்க என்று கேட்டாள் அனாமிகா. அத பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அது என்னோட அக்கா. அபி நான் லவ் பண்ண பையன். அதனால அவங்கள காப்பாத்துறது என் கடமை. அதான் நான் அப்படி பண்ண என்று சொன்னாள். அதை கேட்ட அனாமிகா லேசாக புன்னகை செய்ய, இப்ப நான் என்ன பெரிய காமெடியா பண்ணிட்டேன், அதுக்கு அவசியம் இல்லாம சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் ஆராதனா. அதை கேட்ட அனாமிகா, ஆராதனா, நான் நார்மலா எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா நீதான் இப்ப ரொம்ப கோபப்படுற என்று சொன்னாள். அதை கேட்ட ஆராதனா தன்னையே நொந்து கொண்டவள், சாரி அனாமிகா, என் வாழ்க்கையில என்னையே மீறி நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட அனாமிகா, ஹே ஆராதனா, என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி நானே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல நினைச்சேன் என்று ஆரம்பித்தாள். அதை கேட்ட ஆராதனா, சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். உடனே அனாமிகா, அது அபி எனக்கும் அவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான். அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றானா, அதுவும் அவனுக்கு அது தெரிஞ்ச பொண்ணா என்று சொன்னாள். அதை கேட்டவுடன் ஆராதனா முகத்தில் லேசாக புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்த அனாமிகா, அடடா, இவ பண்றத பார்த்தா நம்ம பிளான்ல விழுந்துட்டா போலையே என்று நினைத்தாள் அனாமிகா. அப்போது ஆராதனா, சாரி அனாமிகா, நான் இப்படி சந்தோஷப்படக்கூடாது. ஆனா எனக்கு உங்களுக்கும் அபி சாருக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்ன உடனேயே ஒரு நிம்மதி வருது. அன்னைக்கு அபி சார் எனக்காக கால் இல்லாதவங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்காக பேசினாரு. இப்பெல்லாம் அவர் என் மேல அக்கறையெல்லாம் காட்டுறாரு. நான் கூட அதெல்லாம் சும்மான்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க சொன்னதை கேட்ட பிறகு எனக்கு நல்லா புரியுது. அபி சார் என்ன உண்மையாவே ரொம்ப லவ் பண்றாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி, கவலைப்படாதீங்க அனாமிகா, நான் கண்டிப்பா அபி சாரை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்குவேன் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதை கேட்ட அனாமிகா கோபம் கொண்டவள், போதும் ஆராதனா, நிறுத்து. நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அபி அவனுக்கு தெரிஞ்ச பொண்ண லவ் பண்றான்னு சொன்னேன். ஆனா உன்னை லவ் பண்றான்னு சொன்னேனா? நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத. அபி உன்ன மாதிரி பொண்ணை எல்லாம் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டான். என்ன நினைச்ச? பசங்க உண்மையா அழகா இல்லைன்னாலும் காதலிப்பாங்கன்னா? அதெல்லாம் கிடையாது. அவன்களுக்கு அழகும் முக்கியம். அபி எவ்ளோ அழகா இருக்கான். அவன் உன்ன மாதிரி கால் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணுவானா என்று கோபமாக கேட்டாள். அதை கேட்டதும் அதிர்ச்சியான ஆராதனா, அனாமிகா, என்ன ஆச்சு? நீங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கேட்டாள். அதை கேட்டதும் கோபத்தை மறைத்த அனாமிகா,
நான் தப்பா பேசல, உண்மைய பேசுறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆராதனா அவளை புரியாமல் பார்க்க, அதை பார்த்த அனாமிகா, இதுதான் உன்கிட்ட பிரச்சனை ஆராதனா. நீ எல்லாரையும் நம்புற, அவங்களுக்காக எல்லாமே செய்யற. ஆனா மத்தவங்க எல்லாம் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை வச்சு செய்யறாங்க. நீ அபி மேல வச்சிருந்த காதல நான் கூட புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை புரிஞ்சுக்க வேண்டியவ சுத்தமா புரிஞ்சுக்கல என்று சொன்னாள். அதை கேட்ட ஆராதனா குழப்பமடைந்தவள், அனாமிகா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே என்று சொன்னாள். அதை கேட்ட அனாமிகா, உனக்கு எதுவுமே புரியாது, அதான் உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இப்ப நான் உனக்கு ஆதாரத்தோட என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கிறேன் என்று சொன்னவள் தன்னிடம் இருந்த போட்டோக்கள் சிலதை எடுத்து அவளுக்கு காண்பித்தாள். அந்த போட்டோவை எல்லாம் பார்த்த ஆராதனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அதில் இருந்தது எல்லாம் ஹரிணி மற்றும் அபி ஒன்றாக இருப்பது போன்ற போட்டோக்கள். அதில் சிலவற்றில் அவர்கள் முத்தம் கொடுப்பது போல எல்லாம் இருந்தது. அதை பார்த்த ஆராதனா, அனாமிகா, இதெல்லாம் யாராவது மார்க் பண்ண போட்டோவா இருக்கும். என் அக்கா ரொம்பவே பாவம், அவளுக்கு வாழ்க்கையில ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ இதால இன்னும் கஷ்டம்தான் படுவா என்று சொன்னாள். அதை கேட்ட அனாமிகா, நீ ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்க ஆராதனா? உனக்கு தெரியுமா, எனக்கு உன் அக்காவை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. ஏன்னா அவ என் வருங்கால புருஷனை தட்டி பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா. நீயாவது ஓப்பனா நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்ன. அதனால எனக்கு உன் மேல கோபம் வரல. எனக்கு அபி யார லவ் பண்றானோ அவங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஹரிணி அவனை சதி பண்ணி எடுத்துக்கிட்டா. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ எப்போ அபிய லவ் பண்றேன்னு சொன்னாலும் உன் அக்கா இரிட்டேட் ஆகி இருப்பா, அவனை லவ் பண்ண வேண்டான்னு சொல்லி இருப்பா. இதெல்லாம் அவ ஏன் பண்ணான்னு யோசிச்சியா? ஏன்னா அவளுக்கு அபி தேவையா இருந்தான். எங்க நீ லவ் பண்ணா அபி அவளை விட்டுட்டு போயிடுவானோன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதான் அவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. அதோட அன்னைக்கு நான் உன்னை அந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு கூப்பிட்டதும் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத உனக்கு காட்டதான். ஆனா அதுக்குள்ளதான் இப்படி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் உன் அக்கா ட்ராப்பா தான் இருக்கும் என்று சொன்னாள். இதையெல்லாம் கேட்ட ஆராதனா, இல்ல, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க, இந்த போட்டோ எல்லாம் பொய் என்று கோபத்தில் கத்தினாள். அதை கேட்ட அனாமிகா, இங்க பாரு ஆராதனா, நான் சொல்றத உண்மைன்னு நினைக்கிறதும் பொய்ன்னு சொல்றதும் உன் இஷ்டம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அத சொல்றது என் கடமை. அதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவள் அங்கிருந்து கிளம்பினாள். அதே நேரம் அனாமிகா சொன்னதை கேட்ட ஆராதனா கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தாள். அதை கேட்ட அனாமிகா, வந்த வேலை முடிஞ்சது, நல்லபடியா கொளுத்தி போட்டாச்சு, இனி எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம் ஹரிணி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். கொஞ்ச நேரம் கழித்து ஹரிணி ஹாஸ்பிட்டல் வந்தவள் ஆராதனா இப்படி கத்திக் கொண்டிருப்பதை பார்த்து அவளிடம், ஹே ஆராதனா, என்னாச்சு? நீ ஏன் இப்படி கத்திட்டு இருக்க என்று கேட்டபடி அருகே வந்தாள். அப்போது அங்கே இருந்த நர்ஸ், மேடம், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பாவம், இவங்க ரொம்ப அடம் பண்றாங்க, இவங்களையெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியல என்று சொன்னார். அதை கேட்ட ஹரிணி, சாரி சிஸ்டர், இனி நான் அவங்கள பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட நர்ஸ் அங்கிருந்து செல்ல ஹரிணி ஆராதனா அருகே வந்தவள், ஆராதனா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற என்று கேட்க அவளை பார்த்து முறைத்தாள் ஆராதனா. அதை பார்த்த ஹரிணி, என்னாச்சு, ஏன் முறைக்கிற என்று கேட்டாள். அதை கேட்ட ஆராதனா, இல்ல, ஒருத்தரால எப்படி இவ்ளோ தத்ரூபமா நல்லவளா நடிக்க முடியும்னு பாக்குறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஹரிணி அதிர்ச்சியானவள், ஆராதனா, ஏன் நீ இப்படி பேசுற? உனக்கு எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்கியா என்று கேட்டாள். அவள் பேச பேச ஆராதனாவுக்கு கோபம்தான் வந்தது. ஏன் ஹரிணி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எப்படி உன்னால என்கிட்ட சாதாரணமா பேச முடியுது? கடவுள் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை தருவாருன்னு உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் ஷாக்கானாள் ஹரிணி. அவளுக்கு என்ன சொல்ல என்றே தெரியவில்லை. பாவம், ஹரிணிக்கு தெரியவில்லை அனாமிகா பற்ற வைத்த பட்டாசாகத்தான் ஆராதனா வெடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று. இதை எப்படி அவள் சமாளிக்கப் போகிறாள்? தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட் கேளுங்கள். எபிசோட் 69. அனாமிகா ஆராதனாவிடம் ஹரிணி மற்றும் அபி ஒன்றாக இருந்த போட்டோவை காண்பித்திருந்தாள். அதை பார்த்த பிறகு ஆராதனாவால்
ஹரிணி தனக்கு துரோகம் செய்துவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. எனவே அவள் மிகவும் கோபமாக அங்கு இருந்த பொருட்களை தூக்கி அடித்துக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் வந்த ஹரிணி அவளிடம் என்ன ஆனது என்று விசாரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆராதனா அவளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் முறைத்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஹரிணி, ஆராதனா, நான் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கேட்க, ஆராதனாவோ அவளை முறைத்தவள், இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க, நான் உன்னோட தங்கச்சி தானே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்னு நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ண? இந்த உலகத்துல யாராவது தன்னோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நடக்க விடுவாங்களா? ஆனா நீ என்ன இப்படி ஆகிட்ட என்றாள். அதை கேட்ட ஹரிணி, நான் உன்னை என்ன பண்ண என்று கேட்க, அதை கேட்டவள், உனக்கு நீ என்னென்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கணுமா? இரு, நானே காட்டுறேன் என்றவள் தன்னுடைய பில்லோவிற்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த அபி மற்றும் ஹரிணி ஒன்றாக இருந்த போட்டோவை அவள் முன்பு தூக்கி அடித்தாள். அந்த போட்டோக்கள் எல்லாவற்றையும் பார்த்த ஹரிணியால் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் அதை மிகுந்த பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்க, ஆராதனா அவளை முறைத்துவிட்டு, என்னாச்சு ஹரிணி? இவ்ளோ நேரம் என்னென்னமோ பேசிட்டு இருந்த, இப்ப ஏன் அமைதியா இருக்க? இப்ப நீ பேசு, இந்த போட்டோ எல்லாம் பொய்ன்னு சொல்லு என்றாள். அதை கேட்ட ஹரிணி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, அதான, நீ எப்படி பொய்ன்னு சொல்லுவ? அப்ப இது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். உனக்கு தெரியுமா, இந்த போட்டோவை முதல்ல பார்த்தப்போ நான் இது ஃபேக்கா இருக்கும்னு நம்பினேன். இவ்ளோ நேரம் எனக்கு இந்த போட்டோவை பார்த்து கோபம் வந்துச்சுதான். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல என் அக்கா எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? உனக்குதான் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வந்து அது இல்லாம போயிடுச்சுல்ல. என்னையாவது நிம்மதியா வாழ விட வேண்டியது தானே. என்னோட வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? உன்னை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து பேசு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண என்று ஆராதனா பேச, ஹரிணி அவளை பார்த்தவள், ஆராதனா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. கோவத்துல இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல என்றாள். அதை கேட்ட ஆராதனா, போதும் நிறுத்து, எனக்கு இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் தேவையில்லை. ஒன்னு அந்த போட்டோ பொய்ன்னு சொல்லு, இல்ல ஆமா அபிசார் கூட நீ இருக்கிறது உண்மைன்னு ஒத்துக்கோ. இது ரெண்டையும் பேசாம நீ வேற எதையும் பேச தேவையில்லை என்றாள். அதை கேட்ட ஹரிணி, உண்மை என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு என்றாள். உடனே ஆராதனா, அப்ப அந்த போட்டோல இருக்கிறது உண்மைதான். அது பொய்யா இருந்தா இந்நேரத்துக்கு நீ வாயை திறந்து சொல்லி இருப்பல்ல. எனக்கு உன்னை பார்க்கவே கோவமாதான் வருது. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. என்னை இந்த மாதிரி கால் இல்லாம மாத்தி பெட்ல படுக்க வச்சுட்டா. அதுக்கு மேல அபிசார் என்ன பார்க்கவே மாட்டாருன்னு தானே நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்ட. இப்ப நீ நினைச்சத சாதிச்சுட்ட. என்னால இனி நடக்க முடியாது. என்னை எல்லாரும் ஒரு குப்பை தொட்டியில இருக்கிற மாதிரி தான் பாப்பாங்க. அதனால இனி நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட பிளான் சக்சஸ் தானே, நீ நிம்மதியா இருக்கல்ல என்று வாய்க்கு வந்தபடி பேசினாள் ஆராதனா. அதை கேட்ட ஹரிணி மிகவும் வேதனைப்பட்டவள், என்ன பேசவிடு ஆராதனா என்று சொல்ல, என்னடி நீ பாட்டுக்கு பேசுறத கேட்க சொல்லிட்டு இருக்க, எனக்கு உன்னை பார்க்கவே கடுப்பா இருக்கு என்று சொன்னவள் தனக்கு அருகே இருந்த ஃபிஷ் பவுலை எடுத்து ஹரிணியின் மேலே அடித்தாள். அது அவள் தலையில் பட அவளுக்கு தலை வலித்தது. ஒரு பக்கம் அந்த காயத்தினால் ஏற்பட்ட வலி, இன்னொரு பக்கம் ஆராதனாவால் ஏற்பட்ட மனவலி என்று மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஹரிணிக்கு மயக்கம் வேறு வந்தது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தியவள், இங்க பார் ஆராதனா, உன்னை இந்த மாதிரி ஆக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. உன்னை நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னோட செல்ல தங்கச்சி. உன்னை நான் ஏன் இப்படி பண்ண போறேன் என்று கேட்டாள். அக்கா போதும் நிறுத்து, நீ ரொம்பலாம் நடிக்காத. நீ வேணுனேதான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்ட. உன்னாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு என்றாள். அதை கேட்ட ஹரிணி, என பேசவிடு என்று சொல்ல, உன்ன மாதிரி ஒரு அக்கா கூட பிறந்துட்டு எனக்கு என்ன நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என் வாழ்க்கை இல்லாம போனாதானே நீ நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்ச. சரி, நீ சந்தோஷமா இருந்துட்டு போ. நான் இனிமே இந்த உலகத்துல வாழ மாட்டேன் என்று சொன்னவள் தனக்கருகே ஆப்பிள் கட் செய்ய வைத்திருந்த கத்தியை எடுத்து கையை அறுத்து கொண்டாள். அப்பொழுது சரியாக அங்கே வந்த மதி ஆராதனா செய்த இந்த காரியத்தை பார்த்தவர், ஆராதனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் உன்னை இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்க்கறது நீ இப்படி சாகிறதுக்கு தானா? இப்படி பண்ணாத என்று தன்னுடைய சாரியை கிழித்து அவளுடைய கையில் ரத்தம் வராமல் கட்டியவர், ஆராதனா, என்னமா உனக்கு பிரச்சனை? உன்னை நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இப்படி பண்ணணுமா என்று கேட்டாள். அதை கேட்டதும் கோபம் கொண்ட ஆராதனா, அம்மா,
நான் இத்தனை நாள் உங்களை விட அக்கா தான் என் மேல பாசம் அதிகமா வச்சிருந்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே போய் இந்த அக்காக்கு என் மேல பாசமே இல்லம்மா, பொறாம தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இவங்க இவ்ளோ கேவலமா ஒரு வேலை பார்த்துட்டாங்க என்று சொல்லி தனக்கு அருகே இருந்த போட்டோவை காண்பித்தாள். இதையெல்லாம் பார்த்த மதியின் முகம் மாறியது. அதை கவனித்த ஹரிணி, அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்க, என்னை யாராவது நம்புங்க, அந்த போட்டோல இருக்கிறது என்னன்னு நான் சொல்றேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வர அவள் பேசுவதை கேட்டே கோபம் கொண்ட மதி, போதும் நிறுத்திடி, இந்த போட்டோ எல்லாம் பார்த்த பிறகு நான் வேற என்னடி பேசணும்? நான் ஆராதனாவையே அந்த பையன் பின்னாடி போக வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த அபிமன்யு பின்னாடி போயிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு தான் ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனை வளர்த்துட்டு இருக்க மாட்டியா? நான் எப்பவுமே இவதான் சின்ன புள்ளத்தனமா இருக்கா, உன்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ ஏதாவது பண்ணா கூட வெளிப்படையாதான் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா நீ அமைதியா இருந்தே என் மானத்தை வாங்கிட்ட. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல என்று அவளை பளார் பளார் என அறைந்து அந்த அறையை விட்டு வெளியே தள்ளினார். ஹரிணி கடைசி வரை தன்னுடைய நியாயத்தை சொல்ல முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் சொல்லவே முடியவில்லை. தன்னுடைய குடும்பமே தன்னை நம்பவில்லை என்ற கவலையில் ஹரிணி அங்கே இருந்து வெளியே வந்து ஏதோ ஒரு நினைப்பில் நடக்க ஆரம்பித்தாள். அவள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து விட்டாள். அப்பொழுது அவளுடைய கண்ணில் ஒரு ஷாப் பட்டது. அந்த ஷாப்பில் ஒரு அழகான கப் இருந்தது. அந்த கப்பை பார்த்ததும் ஹரிணிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. ஹரிணியும் அபியும் காதலித்துக் கொண்டிருந்த பொழுது அபி எப்பொழுதுமே ஹரிணிக்கு அதிகமாக கிஃப்ட் கொடுப்பான். அப்படி ஒரு நாள் அவளை கிஃப்ட் வாங்குவதற்காக அழைத்து சென்றிருந்தான். அந்த இடத்தில் ஏராளமான காதலர்கள் காதலியை இம்ப்ரெஸ் செய்வதற்காக ஏதாவது வாங்கிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபியும் அவளை பார்த்து, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேளு, நான் வாங்கித்தரேன் என்று சொன்னான். ஹரிணி அங்கே இருந்த எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு கப் தான் எடுத்தாள். அதை பார்த்த அபி, உனக்கு எடுக்க வேற நல்ல ஐட்டமே கிடைக்கலையா? வேற ஏதாவது பெட்டரா பாரு என்று சொல்லி சென்றான். அதை கேட்டதும் ஹரிணி கோபமானவள், அபி எனக்கு அதுதான் வேணும், இல்லனா வேற எதுவும் வேண்டாம் என்றாள். அதை கேட்டதும் அபி சேல்ஸ்மேனை கூப்பிட்டு அதன் விலையை கேட்க அந்த கப் விலை 500 ரூபாய் என்று சொன்னார். அதை கேட்டவன், ஹரிணி உனக்கு நான் வேற ஏதாவது நல்லதா வாங்கி தரலான்னு நினைக்கிறேன், நீ பாரு வெறும் 500 ரூபாய்க்கு கேக்குற, என்ன பழக்கம் இது என்றான். அதை கேட்டவள், அதிக காசு கொடுத்தா அதிக சந்தோஷம் வந்துடுமா அபி? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு 5 ரூபாய் பொருளா இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பொருளா இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், ப்ளீஸ் எனக்கு இதே வாங்கி கொடுத்துடு என்றாள். அதை கேட்டதும் அவனும் அதையே வாங்கிக் கொடுத்தான். ஹரிணி அதை மனதிற்குள் நினைத்து, என்ன இருந்தாலும் அபிதான் என்ன ரொம்ப அன்பா பாத்துட்டு இருந்திருக்கான், மத்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல என்ன ஹர்ட் பண்ணிடுறாங்க, ஏன் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் இவங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன், எல்லாம் பண்றேன், ஆனாலும் இவங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது என்று நினைத்தவள் அந்த கடைக்குள்ளே சென்று அந்த கப்பை பார்க்க அதை கவனித்த சேல்ஸ்மேன், என்ன மேடம் இதையே பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கிக்கிறீங்களா என்று கேட்க, இதோட விலை என்ன என்று கேட்டாள் ஹரிணி. உடனே அவர், இது 2000 ரூபாய் மேடம் என்றார். அதை கேட்டதும், என்னது 2000 ரூபாயா? சரி பரவாயில்ல, எனக்கு இதை பேக் பண்ணிடுங்க என்று சொன்னவள் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு டாக்ஸியில் அபியுடைய பிளாட்டிற்கு சென்றாள். அவள் அங்கே சென்று கதவை தட்டவும் அபி வந்தவன் ஹரிணி இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியானான். ஹரிணி உனக்கு ஏன் மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, யாராவது உன்னை ஏதாவது பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று சொல்ல ஹரிணி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு வேறெதுவும் பேசவில்லை. அபி அவள் ஏதோ பதட்டத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், ஹரிணி என்ன ஆச்சுன்னு சொல்லு என்கிட்ட என்றான். அதை கேட்டவள் எதுவுமே பேசாமல் அந்த இடத்தை விட்டு உள்ளே சென்றவள், ஆமா கிரிஷ் எங்க என்று கேட்டாள். உடனே அவன், இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சரியான விளையாட்டு, அதான் இனி சாப்பிடுறதுக்கு தான் எழுப்பணும் என்றான். உடனே அவளும், சரி நான் சமைக்க போறேன் என்று கிச்சன் பக்கம் செல்ல அதை பார்த்த அபி அவளை அழைத்தவன், என்னாச்சு ஹரிணி, உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, என்கிட்ட சொல்லு என்றான். உடனே அவள், அபி அது வந்து என்னோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சு என்றாள். அதை அவள் சொல்லும் பொழுது அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது.
அபியிடம் இதை பற்றி அதிகமாக பேசினால் கஷ்டம்தான் வரும் என்று பேச்சை மாற்றும் விதமாக மீண்டும் சமையலில் கவனத்தை செலுத்தினாள். அபிக்கு ஹரிணியை அப்படியே விட்டு செல்ல இஷ்டமில்லைதான். ஆனாலும் அவனுக்கு இப்பொழுது ஹரிணியை தொந்தரவு செய்யவும் மனம் வரவில்லை. எனவே அவளை அங்கேயே விட்டு சென்றான். ஹரிணி சமைத்து முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவளை அழைத்து சோஃபாவில் உட்கார வைத்து மருந்து போட்டு விட்டான். ஹரிணி அவனை பார்த்து, ஏன் அபி இதெல்லாம் நீ பண்ற என்று கேட்க, அதான் உனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் நான் பண்றேன். இங்க பாரு, உன்னை எல்லாரும் இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அடுத்த முறை இது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் தான் களத்துல இறங்க வேண்டியது இருக்கும். மனசுல வச்சுக்கோ என்றான். அதை கேட்ட ஹரிணி சரி என்று தலையசைக்க, அபி அவளுக்கு மருந்து போட்டு விட்டவன் வீங்கியிருந்த அவள் கன்னத்தை பார்த்து, இதுக்கு மேல உனக்கு நல்ல ஸ்பாஞ்ச் வச்சு சுத்திதான் அனுப்பணும் போல. இஷ்டத்துக்கு எல்லாரும் மேல கை வச்சிடுறாங்க. பேசாம நீ என் கூட வந்துரு. உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். இல்லனா நீ ரொம்ப குட்டியா மாறிடு. அதாவது என் பாக்கெட்குள்ள போற சைஸுக்கு மாறிடு. என் கூட இருப்பேன்னு நான் உன்னை எல்லா இடத்துக்கும் உன்னை கூடவே கூட்டிட்டு போறேன். அப்போ உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, அப்படி ஒரு பவர் என்கிட்ட இருந்தா நல்லாதான் இருக்கும். அது என்னன்னு தெரியல அபி. எனக்கும் சில நேரத்துல வருத்தமா இருக்கும்னு யாருமே புரிஞ்சுக்கறதில்ல. இத்தனை நாள் நான் உங்களுக்காக நிறைய விஷயங்களை தாங்கி இருக்கேன். அதெல்லாம் பண்ணது இந்த பொண்ணுதானே. அவன் நமக்கு ஒரு துரோகம் பண்ணுவாளான்னு யாருமே யோசிக்கல பாத்தியா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, இங்க பாரு, நீ என்னதான் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் உன்னை குறை சொல்லதான் போறாங்க. சிங்கத்தை நீ சாப்பிடலனா சிங்கம் உன்னை சாப்பிடாம இருக்காது. அத புரிஞ்சு நடந்துக்கோ என்றான். அதை கேட்டவள், இல்ல, என் குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லல. அவங்களோட புரிதல் அப்படி இருக்கு என்று சொன்னவள் முகத்தை குனிந்து கொள்ள, இப்போ உனக்கு நல்லா அழுக வருது தானே, அப்புறம் ஏன் முகத்தை குனிஞ்சுக்கிற? அழுதா என்ன, உன்னை எல்லாரும் வீக்குன்னு நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஏன் முன்னாடி நீ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம். அழு, உனக்கு தோன்றத பண்ணு என்றான். அதை கேட்டவுடன் ஹரிணியால் அழுகையை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அவள் அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவள் தலையை வருடிக் கொடுத்தவன், ஏன் எல்லாரும் எப்பவுமே ஹரிணி அவளோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு மத்தவங்கள சந்தோஷமா பாத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? இவங்களுக்கெல்லாம் ஹரிணிக்கும் அவ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்னு தோணாதா? அந்த சந்தோஷத்தை இனி நான் தான் கொடுக்கணும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தார்கள். ஹரிணி அவளுடைய கிச்சனை கிளீன் செய்ய செல்ல அபியும் அவளுக்கு உதவி செய்தான். இருவரும் சேர்ந்து கிச்சன் முழுவதும் கிளீன் செய்துவிட்டு வர, அப்பொழுது அபி அவள் வாங்கி வந்த பார்சலை பார்த்தான். அதை பார்த்தவன், என்ன இது என்று கேட்க, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஓபன் பண்ணி பாரு என்றாள். அதை எடுத்து பார்த்தான் அபி. அதை பார்த்ததும் அவனுடைய முகம் மாறியது. அதை கவனித்த ஹரிணி, ஏன், உனக்கு இது பிடிக்கலையா என்று கேட்க, இல்ல, எனக்கு பிடிக்கல என்றான். அதை கேட்டதும் ஹரிணியின் முகம் கோபத்தை தத்தெடுத்துக் கொள்ள, அது சரி, உலகத்துல இருக்க யார் மேலையும் கோவப்பட மாட்ட, ஆனா என்ன மட்டும் முறைச்சு தள்ளுவ என நினைத்தவன், ஹே ஹரிணி, கோபப்படாத, எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொன்னவன் அதை எடுத்து கப்போர்டில் வைத்தான். அதை பார்த்து ஹரிணி, அபி, உண்மையாவே உனக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா என்று கேட்க, அதனாலதான் கப்போர்ட்ல வைக்கிறேன் என்று அபி சொல்ல, அதை கேட்டு முறைத்தவள், இங்கே பாரு, உனக்கு ஒரு கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணணும் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, அப்படியா, அப்போ ஓகே என்று சிரித்தபடி சொன்னான். எபிசோட் 70. இங்க பாரு அபி, நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அதை தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அதை உள்ள எடுத்து வச்சுட்டு அது உனக்கு பிடிக்கும்னு சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னாள் ஹரிணி. அபி அவள் செய்கையை பார்த்தவன், அது சரி, இவ எப்பவுமே மத்தவங்க யாராவது கோபப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, ஆனா நான் கோபப்பட்டா இவளால ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குது. லவ் பண்ண காலத்துல கூட நான் என்ன கோவப்பட்டாலும் என்ன சமாதானம்தான் படுத்துவா. ஆனா இப்போ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. காலம் என்னதான் கோபக்காரன்ல இருந்து அமைதியானவனா மாத்திடுச்சு போல. இவள அமைதியானவள்ல இருந்து கோபமானவளா மாத்திடுச்சு. என்ன சொல்றது என்று மனதிற்குள் நினைத்த அபி அங்கே இருந்து சென்றான். அதன் பிறகு இரவு வரை அவர்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருந்தார்கள்.
அப்பொழுது அபி கிரிஷை பார்த்து, கிரிஷ், இவ்ளோ நேரம் நீ விளையாண்டுட்ட, இப்ப நீ தூங்க வேண்டிய நேரம், போய் தூங்கு என்றான். அதை கேட்டதும் கிரிஷ், அப்பா, நீங்க தானப்பா தினமும் எனக்கு ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பீங்க, இன்னைக்கும் எனக்கு கதை சொல்லுங்க என்றான். உடனே அபியும் சரி என்று சொன்னவன் அவனை பெட்டில் கிடத்தினான். கிரிஷ் நடுவில் இருக்க ஹரிணி ஒரு பக்கமும் அபி இன்னொரு பக்கமும் இருந்தான். அது பார்க்கவே மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருந்தது. அபி கதையை சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் சண்டை, போர்கள் பற்றி மட்டுமே அதிக கதையை சொல்லிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் கேட்ட ஹரிணி அவனை பார்த்தவள், அபி, என்ன மாதிரியான கதை இது? நீ இப்படியெல்லாம் குழந்தைக்கு கதை சொல்லி தரக்கூடாது. ஒழுங்கா நல்ல கதையா சொல்லித்தா, அப்பதானே அவனுக்கு தூக்கம் வரும். நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா அவனுக்கு தூக்கம் வராது, கெட்ட கனவுதான் வரும், அவன் பயந்துர போறான் என்றாள். அதை கேட்ட அபி, ஹலோ, இவன் ஒன்னும் சாதாரண குழந்தை இல்ல, என்னோட பையன். என் பையன் இந்த மாதிரி சப்ப கதைக்கெல்லாம் பயப்பட மாட்டான் என்றான். அதை கேட்ட கிரிஷ், ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், இந்த மாதிரி கதையெல்லாம் என்ன பயமுறுத்தாது என்று சொல்ல ஹரிணி அவனை முறைத்தாள். அதை பார்த்ததும் கிரிஷ், எனக்கு இந்த கதையெல்லாம் பயமாதான் இருக்கு, நீங்க வேற கதை சொல்லுங்க என்றான். அதை பார்த்து அபி, அடப்பாவி, என்னமா நடிக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் ஹரிணியிடம், இப்ப என்ன, வேற கதை சொல்லணும் அவ்வளவுதானே? என்கிட்ட இவனுக்காக சொல்றதுக்குனே நிறைய கதை புக் இருக்கு, அதுல ரொம்ப சாஃப்டான ஒரு கதையை செலக்ட் பண்ணி சொல்றேன் என்றான். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்று தலையசைக்க அபி எந்த கதை வாசிக்கலாம் என்று புக்கை தேட, அப்பொழுது கிரிஷ் ஹரிணியை பார்த்து, அம்மா, நீங்க ஏன் அந்த கதையை சொல்ல வேணான்னு சொன்னீங்க? சொல்லப்போனா நீங்களே எனக்கு நிறைய காட்சில்லா கதை, சிங்கம் புலி கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, பேசாம அந்த மாதிரி ஒரு கதையை நீங்க அப்பாக்கு சொல்லலாம்ல என்றான். அதை கேட்டதும் ஹரிணி, நம்மள கோர்த்து விட்டுடுவான் போல இருக்கே என்று நினைத்தவள், இங்க பாரு, நான் சொன்னது சொன்னதுதான், இந்த மாதிரி எதிர்த்தெல்லாம் பேசாத, ஒழுங்காயிரு என்றாள். அதை கேட்ட கிரிஷும் சாரிமா என்று சொன்னான். அதன் பிறகு அபி கிரிஷுக்கு சொல்ல ஒரு கதை புக்கை எடுத்து வந்தவன் அதை வாசிக்கத் தொடங்கினான். அதை கேட்ட கிரிஷ் கதையை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்க ஹரிணி மிகவும் டயர்டாக இருந்தவள் உறங்கிவிட்டாள். அதை கவனித்த கிரிஷ், என்னப்பா, என்ன தூங்க வைக்க சொல்லிட்டு அம்மா தூங்கிட்டாங்க என்று கேட்டான். உடனே அபி, அதுவா, பாவம் அம்மா ரொம்ப டயர்டா இருந்திருப்பா போல, அதான் தூங்கிட்டா. சரி, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று சொன்னவன் அவனுக்கு நிறைய கதைகள் சொன்னான். அந்த கதையெல்லாம் கேட்ட கிரிஷ் மேலும் மேலும் நிறைய கதையை கேட்டான். அபி அவனை பார்த்தவன், இங்க பாரு, நீ கதை கேட்கிற மூட்ல இருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனா இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா நிச்சயமா கோவப்படுவா, நீ இன்னைக்கு தூங்கு, நான் நாளைக்கு உனக்கு கதை சொல்றேன் என்று சொன்னான். அதை கேட்ட கிரிஷ் சரி என்று சொன்னவன், ஓகே, அப்ப நான் அம்மா கூட தூங்குறேன் என்றவன் ஹரிணிக்கு முத்தம் கொடுக்க அதை பார்த்து பொறாமை கொண்ட அபி, ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட அம்மாக்கு நீ இப்படியெல்லாம் கிஸ் கொடுக்க கூடாது, அப்பா மட்டும்தான் அம்மாக்கு கிஸ் கொடுப்பேன், உனக்கு புரியுதா என்றான். அதை கேட்ட கிரிஷ் சரி என்று தலையை அசைத்தான். அதன் பிறகு அவன் உறங்கப் போக, அப்பா, எனக்கு சுச்சு வருது என்றான் கிரிஷ். அதை கேட்டவன், ஏண்டா, தூங்க போற நேரத்துலதான் எல்லாம் வருமா? சரி வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் என்று அவனை போர்வையால் சுத்தினான். அதை பார்த்த கிரிஷ், அப்பா, எதுக்காக என்ன இந்த மாதிரி போர்வையால சுத்துறீங்க? ஏற்கனவே ரொம்ப ஹாட்டா இருக்கு, வேண்டாம்பா என்று சொல்ல, இங்க பாரு, நான் ஒரு டாக்டர், எனக்கு உன்னை என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும், இப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று சொன்னான். அதை கேட்ட கிரிஷ், இல்ல, நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல என்று சொன்னவன் வேகமாக தன்னுடைய உடலை அசைக்க அபி அவனை நிலையாக பிடிக்க போராடிக் கொண்டிருந்தான். கடைசியாக அவன் செய்த சேட்டையில் ஹரிணி கொடுத்திருந்த கப்பின் மீது கிரிஷின் கால் பட்டு அது உடைந்து போய்விட்டது. அபி ஹரிணி சொன்னாள் என்பதற்காகத்தான் அந்த டீ கப்பை பயன்படுத்த வெளியே எடுத்து வைத்தான். ஆனால் வாங்கிய அன்றே அது உடைந்து போகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதை பார்த்த கிரிஷ் அதிர்ச்சி அடைய அபியும் ஷாக்கில் இருந்தவன் ஹரிணி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாளா என்று பார்க்க அவளும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதியானது. அப்பொழுது கிரிஷ், அப்பா, அம்மா இந்த கப்பை உங்களுக்கு ரொம்ப ஆசையா வாங்கி தந்தேன்னு சொன்னாங்க, அத போய் இப்படி உடைச்சிட்டீங்களே என்று கேட்டான். அதை கேட்டதும் ஷாக்கான அபி, டேய், நான் எங்கடா உடைச்சேன், நீதாண்டா அப்படி இப்படி ஆடி அசைஞ்சு உடைச்சிட்ட என்று சொல்ல
அதை கேட்ட கிரிஷ், ஐயோ, நான் எல்லாம் எதுவும் பண்ணல. அதோட நான் சின்ன பையன். அம்மா இத நான் பண்ணேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க என்றான். அதை கேட்டதும் அபி, டேய், இப்படியெல்லாம் பண்ணாதடா. நீ தானே தப்பு பண்ண. அத அம்மா கிட்ட ஒழுங்கா ஒத்துக்கோ என்று சொல்ல, இல்ல, அம்மா இதுக்கெல்லாம் ரொம்ப கோபப்படுவாங்க. நான் சொல்ல மாட்டேன்பா. அதோட அம்மா இத உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. இது நீங்க தான் பத்திரமா வச்சிருக்கணும். யாராவது இப்படி டேபிள் மேல தூக்கி இத வைப்பாங்களா? தப்பா வச்சது உங்க தப்பு. அதுக்கு நான் பழி ஏத்துக்க மாட்டேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் என்று சொன்னவன் அமைதியாக ஹரிணியின் அருகே சென்று படுத்துக் கொண்டான். அதை பார்த்ததும் அபி, அடப்பாவி, உனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணலையாடா? எல்லாமே நடிப்பா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அதன் பிறகு ஹாலுக்கு சென்றவன் அந்த உடைந்து போன கப்பை பார்த்து, இதை வச்சுட்டு என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஹரிணி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவள் சரியாக 2 மணி ஆனதும் தூக்கம் வராமல் எழுந்தாள். அப்பொழுது அவள் அருகே கிரிஷ்தான் இருந்தான். அபி இல்லை. அதை பார்த்து குழப்பமடைந்தவள், என்ன இந்த அபிய காணோம் என்று யோசித்தபடி அங்கே வர, அபி ஹாலில் உட்கார்ந்து அந்த உடைந்து போன கப்பை ஒட்ட வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஹரிணி, நம்ம வாங்கி கொடுத்த கப்பை உடைச்சிட்டோன்னு தூங்காம இருக்கானா? ஐயோ என்று நினைத்தவள் அவன் அருகே வந்து, அபி, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். திடீரென அவள் வரவும் துணியால் அந்த கப்பை மூடிய அபி, ஏ ஹரிணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, உடனே ஹரிணி, நிஜமாவே ஒண்ணும் இல்லையா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்கும் பொழுது அபிக்கு புரிந்துவிட்டது அவள் அனைத்தையும் பார்த்துவிட்டாள் என்று. எனவே அவன் அவளை பார்த்து, ஹரிணி, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி கப்பெல்லாம் தர வேண்டான்னு. அதோட இப்ப நான் அந்த கப்பை பத்திரமா தான் வச்சுட்டேன். நீதான் நார்மல் யூஸுக்கு எடுக்க சொன்ன. எனக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் பத்திரமா பாத்துக்கவே தெரியாது. ஈஸியா நான் உடைச்சிடுவேன். அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, இது உடைஞ்சு போச்சு. ஈஸியா உடையிற பொருள் எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அத நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இப்ப நீ என்ன நினைப்ப? நீ ஆசையா கொடுத்தத நான் வேணும்னே உடைச்சிட்டேன்னு. அப்படி இல்ல, நான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சொன்னான். அதை பார்த்த ஹரிணி, அப்போ உனக்கு இந்த மாதிரி கப்பெல்லாம் நிஜமாவே பிடிக்காதா? இத நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அபி. எதுக்காக நீ இப்படி நைட் நேரத்துல உட்காந்து இத ஒட்டிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். நான் என்ன பண்றது? நீ எனக்காக ஆசையா ஒரு பொருள் வாங்கிட்டு வரப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு என்னால சொல்ல முடியல. அதனாலதான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். பத்திரமா வச்சுக்கணும்னு தான் நினைச்சேன். நீதான் அதை நார்மல் யூஸ் பண்ண சொன்ன. பாரு, இப்ப உடைஞ்சு போச்சு என்று சோகமாக சொன்னான். அதை கேட்ட ஹரிணி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு பல விஷயங்கள் தோன்றியது. அவள் அபியை பார்த்து, ஏன் அபி, இந்த மாதிரிதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் உடைஞ்சு போயிடுச்சுல்ல என்று கேட்டாள். அதை கேட்டதும் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஹரிணி, எதுக்காக நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்க? உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதை ஒட்டவே வைக்க முடியாதா என்ன? இங்க பாரு என்று அந்த கப்பை காட்டினான். அதில் எல்லா பகுதியையுமே அவன் ஒட்டி வைத்திருந்தான். ஒரு சிறு துண்டு மட்டும்தான் அதில் இல்லை. அதை காட்டியவன், பாத்தியா, இது உடைஞ்சு போயிடுச்சுங்கிறதுக்காக இது அப்படியே விட்டிருந்தா குப்பைக்கு தான் போகும். ஆனா அதை நான் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு ஒட்டிட்டேன். முன்னாடி அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு இது ஓகேவா தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிருச்சுங்கிறதுக்காக எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஒட்ட வச்சு யூஸ் பண்ண வேண்டியதுதான் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஹரிணிக்கு அழுகையாக வந்தது. தேங்க்ஸ் அபி, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நானே இதுக்கு மேல வந்து உன்னை விட்டு போறேன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு நீ என்னை போக விட்டுடாத. நான் எப்பவுமே என் மனசால உன்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை போக விட்டுடாத என்று அழுதபடி சொன்னாள். அதை பார்த்து அபி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அப்பொழுது ஹரிணி, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமா உன்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா இனி நான் அப்படி போக கூடாது அபி. நம்ம சேர்ந்துதான் இருக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்டதும், இத்தனை வருஷம் கழிச்சு பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை எங்கேயுமே நான் தனியா போக விட மாட்டேன். நீ ஏன் கூட தான் இருப்ப. நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். உனக்கு புரியுதா என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு, சரி, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, இப்ப போய் ஒழுங்கா தூங்கு என்று சொன்னான். உடனே ஹரிணி
எனக்கு தூக்கம் வரலையே என்று சொல்ல, தூக்கம் வரலன்னா நம்ம இப்ப என்ன பண்றது என்று கேட்க, அது இங்க ஒரு நூடுல்ஸ் கடை இருக்கு, ரோட் சைட் ஃபுட் தான், போய் நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா என்று கேட்டாள். இந்த நேரத்திலயா சாப்பிடணும் போல இருக்கு என்று அபி கேட்க, ஆமா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு என்றாள். உடனே, சரி உனக்கு சாப்பிட தோணிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் வெயிட் பண்ற, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, 2 பேரும் போயிட்டு வரலாம் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, நிஜமாவா நீ சொல்ற என கேட்க, அபி ஆம் என்பது போல தலையசைக்க, ஹரிணி சரி என்று சொன்னவள் அதன் பிறகு அங்கிருந்து சென்று விட்டாள். அங்கிருந்து சென்று உடைமாற்றிவிட்டு வந்தாள். அதன் பிறகு இருவரும் கிறிஷை பார்க்க, கிறிஷ் நன்றாக உறங்கிக் கொண்டுதான் இருந்தான். அதை பார்த்தவர்கள் அங்கே இருந்து கிளம்பினார்கள். அந்த இரவு நேரத்தில் அந்த இடமே மிகவும் அழகாக இருந்தது. அபி அவள் சொன்ன நூடுல்ஸ் ஷாப்பிற்கு அழைத்து சென்றான். அங்கே நிறைய காதலர்கள்தான் இருந்தார்கள். அனைவரும் சிரித்து பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹரிணியும் ஒரு நிம்மதியுடன் அபியுடன் சாப்பிட வந்திருந்தாள். அப்போது அங்கே ஒரு கப்பல் அனைவரும் இருப்பதை மறந்து கிஸ் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஹரிணி முகத்தை திருப்பிக் கொள்ள, என்னாச்சு, ஏன் முகத்தை திருப்பிட்ட என்று அபி கேட்க, இல்ல அங்க 2 பேரும் பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல, அதை கேட்டவன், அட எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற, ஏன் நம்ம இத பண்ணதே இல்லையா என்று கேட்க, ஐயா சாமி உன்கிட்ட சொன்னதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, உண்மையை சொல்லு, இப்ப உன்னால அப்படி கிஸ் பண்ண முடியலன்னு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அபி அப்படி கேட்டதும், அடடா நினைப்ப பாரு, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்று சொன்னவள் முகத்தை திருப்பிக் கொண்டதை பார்த்த அபி அழகாக புன்னகை செய்தான். எபிசோட் 71. ஹரிணியும் அபியும் நூடுல்ஸ் சாப்பிட சென்றார்கள். ஹரிணி அங்கே மற்றவர்கள் கிஸ் செய்வது, ரொமான்ஸ் செய்வதையும் பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ள, அதை பார்த்த அபியும் அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அபி அவள் அருகே வந்து, ஓய் இந்த மாதிரி தானே நீயும் நானும் காலேஜ் டைம்ல இருந்தோம், அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்க, அப்ப இருந்தோம், அதுக்கு இப்போ இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டாள். அதை கேட்ட அபி, ஏன் தாராளமா பண்ணலாமே, நீ வேணா ஓகேன்னு சொல்லு, அப்புறம் ஐயாவோட வித்தை என்னன்னு நான் காட்டுறேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி, ஆமா ஏற்கனவே காட்டின ஒரு வித்தை தான் நம்ம வீட்ல குட்டி பையனா தூங்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல எல்லாம் ஒன்னும் காட்ட வேண்டாம், அதுவும் நம்ம இப்போ பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம், நான் எப்பெல்லாம் அசர்றேனோ நீ அப்பெல்லாம் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிடுற, அதனால இன்னைக்கு நோதான் என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, உனக்கு இங்க ரொமான்ஸ் பண்ண கூச்சமா இருந்துச்சுன்னா சொல்லு, கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போயிடலாம் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி அவனை முறைத்தவள், என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ கூப்பிட்டா நான் உடனே பல்ல காட்டிட்டு வந்துருவேனா, அதெல்லாம் வர முடியாது, இன்னைக்கு நம்ம எங்கேயுமே போக போறது கிடையாது, இங்க அமைதியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான், புரியுதா என்றாள். அதை கேட்டவன், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் ஹரிணி, முன்னாடியெல்லாம் நீ எவ்ளோ ரொமான்டிக்கா இருப்ப, நானே வேண்டான்னு சொன்னாலும் நீ என்னை விட மாட்ட, ஆனா இப்ப நானே கூப்பிடுறேன் நீ வரமாட்டேங்கிற என்று சொல்ல, அதை கேட்டவள், ஏன்னா அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு எந்த விவரமும் தெரியாது, இப்ப எனக்கே ஒரு குழந்தை இருக்கு, இப்ப நான் எல்லாத்தையும் யோசிச்சுதானே ஆகணும், அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன், நீ ஒழுங்கா சாப்பிடு என்று சொன்னாள். அதன் பிறகு இருவரும் நூடுல்ஸ் சாப்பிட சென்றார்கள். அவர்கள் பேசி சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் ஹரிணி அங்கே பலரும் தங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அதை பார்த்த ஹரிணி அபியை பார்த்து, அபி நீ ஒன்னு கவனிச்சியா, நம்ம வந்ததுல இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளையே தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க, ஆனா ஏன்னு தான் எனக்கு புரியல என்று சொன்னாள். அதை கேட்ட அபி, உனக்கு இன்னுமா புரியல, ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பாக்குறதுக்கு காரணமே அவங்களும் நம்மள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டீனேஜ் பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கும் தங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும், இப்ப அவங்களோட கண்ணுக்கு நம்ம அப்படிதான் தெரியும், அதனாலதான் அவங்களும் நம்மள மாதிரி ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், நீ சாப்பிடு என்று சொல்ல, ஹரிணி அதை கேட்டவள், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் தங்களோட லவ்வரோட சந்தோஷமா இருக்கணும் என சொல்லி சாப்பிட்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நைட் அவுட். அவர்களுக்கு
மிகவும் ஜாலியாக இருந்தது. அந்த நாள் அப்படியே முடிய அபி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். அப்பொழுது மதி ஆராதனாவிற்காக தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடனே வேகமாக அவர் அருகே வந்த அபி அவர் கையிலிருந்த தண்ணி பாட்டிலை வாங்கியபடி, ஆண்டி, உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, சோ நானே அதை தூக்கிட்டு வரேன் என்று சொல்ல, அந்த தண்ணீர் பாட்டிலை அவனிடம் கொடுக்காமல் வாங்கிய மதி, இங்க பாரு தம்பி, எனக்கு நீ எந்த உதவியும் பண்ண தேவையில்லை, தயவு செஞ்சு என்ன சும்மா இருக்க விடு என்று சொன்னார். உடனே அபி, இங்க பாருங்க ஆண்டி, எதுக்காக நீங்க என் மேல சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என் பக்க நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லிடுறேன் என்றான். அதை கேட்டவர், நீ உன் பக்கம் இருக்க நியாயம் எதுவுமே எனக்கு சொல்ல தேவையில்லப்பா, எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். அவ ஒன்னும் எல்லா பசங்க கூடயும் சுத்துற டைப் எல்லாம் கிடையாது. ஆனா அவ இப்போ உன் கூட இருக்கா. அப்போ நீதான் எங்க கிறிஷோட அப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா அதுக்காக எல்லாம் ஹரிணி உன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீ இத்தனை வருஷமா எங்க கூட இல்லவே இல்ல. அப்படி இருந்தும் ஹரிணி கிறிஷ நல்லாதான் கவனிச்சுக்கிட்டா. அதனால இனி எங்களுக்கு நீ தேவையில்ல. இப்ப நீ திடீர்னு எங்கிருந்தோ வந்துட்ட. அதனால அக்காவும் தங்கச்சியும் இத்தனை நாள் ஒத்துமையா இருந்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எங்க குடும்பத்துக்குள்ள இன்னும் முழுசா வரல. அதுக்குள்ளவே உன்னால இவ்வளவு சண்டை நடக்குதுன்னா நீ எங்க குடும்பத்துக்கு வந்துட்டா என்னெல்லாம் நடக்கும்? அதனாலதான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையை விட்டு போயிடு என்று சொன்னார். அதை கேட்டவன், என்ன ஆண்டி, நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க. வழக்கமா எல்லா அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரி நான் ஹரிணி கூடவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஹரிணிய முன்னாடி தனியா விட்டுட்டு போயிட்டேனா அதுக்குன்னு சில காரணங்கள் இருந்துச்சு. நான் இதுக்கு மேல அவளை விட்டுட்டு போகவே மாட்டேன், அதுதான் நிஜம் என்று சொல்ல, இங்க பாருப்பா, நீ ஹரிணி கூட இருக்கிறது அவளுக்கு நிச்சயமா சந்தோஷத்தை தராது. அவ இன்னும் நிறைய கஷ்டம்தான் படணும். ஏன்னா நீங்கெல்லாம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு ஈடா எங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரி வசதியானவங்க கிட்ட போனாலே அது ரொம்ப கஷ்டத்தை தான் தரும் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதை கேட்டதும், சோ உங்களுக்கு ஹரிணி கூட நான் இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா என்னோட குடும்பத்தால ஏதோ பிரச்சனை வந்துடும்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஏன் ஆண்டி, அப்போ உங்களுக்கு முன்னாடியே என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் போல என்று கேட்க, அதை கேட்டதும் பதட்டமான மதி, என்னது, எனக்கு எப்படி உன்னோட குடும்பத்தை தெரியும்? நீ அன்னைக்கு ஏதோ உங்க குடும்பம் வசதியானவங்கன்னு சொன்ன, அதை வச்சுதான் நான் பேசுறேன். அதோட உன் குடும்பத்துல இருக்கவங்க கோயம்புத்தூர்ல எங்கேயோ இருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் ஏன் பார்க்க போறேன்? எனக்கெல்லாம் யாரையும் தெரியாது என்றார். அவர் பேசியதை பற்றி ஒரு நொடி யோசித்தவன், அதன் பிறகு, நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனாலும் நானும் சொல்றேன், நான் நிச்சயமா ஹரிணிய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இத்தனை நாள் அவளை விட்டு பட்ட கஷ்டமே போதும். இதுக்கு மேல நாங்க குடும்பமா ஒன்னாதான் இருப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்ல என்று சொன்னான். இங்க பாருப்பா, நீ சொல்ற வசனம் வேணா நல்லா இருக்கலாம், ஆனா உன்னால அவளை எப்பவுமே கூட வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி வச்சுட்டாலும் அவ கஷ்டம்தான் படுவா. அவ இப்பவே ரொம்ப தைரியமாதான் இருக்கா. ஆனா உன் கூட வந்துட்டா அந்த தைரியம் எல்லாமே அவளை விட்டு காணாம போயிடும் என்று சொன்னார் மதி. எங்க ஆண்டி ஹரிணி தைரியமா இருக்கா? நீங்க தான் அவளை தைரியமா இருக்க வைக்கிறீங்க. எதுக்காக அவ எல்லா இடத்துலயும் தைரியமா இருக்கணும்? அவ அழக்கூடாதா? அவ சந்தோஷமா இருக்க கூடாதா? எங்க உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, அவ சந்தோஷமா இருக்கான்னு. உங்களுக்கே தெரியும் அவ சந்தோஷமா இல்லன்னு. ஆனாலும் நீங்க அவள அந்த வாழ்க்கைய வாழ ஃபோர்ஸ் பண்றீங்க. என் கண்ணு முன்னாடி என்னால அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் நீங்க அவ அம்மா தானே. ஆராதனாவோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிற நீங்க ஏன் ஹரிணி சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க ஆண்டி, ஹரிணிய நான் சந்தோஷமா தான் பாத்துக்க போறேன், அது நடக்கும் என்றான். அதை கேட்ட மதி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான், ஆனா அது நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதற்கு அடுத்த நாள் ஆராதனாவின் முகத்தில் இருந்த கட்டும் கை கால்களில் இருந்த கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. இப்பொழுது அவளால் தன்னுடைய தீக்காயத்தையும் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே தன்னுடைய காலை இழந்த வலியில் இருந்த ஆராதனாவிற்கு இது மேலும் வலியை கொடுத்தது. ஐயோ கடவுளே, என் முகம் என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு? கை காலெல்லாம் என்னால பார்க்கவே முடியலையே. என் காலதான் இந்த கடவுள் எடுத்துட்டாருன்னு பார்த்தா என் மூஞ்சி இவ்ளோ கேவலமா இருக்கு. நான் நினைச்சே பார்க்கலையே என் முகம் இப்படி ஷேப்பே இல்லாம மாறும்னு. அபிசரன் இப்படி பார்த்தா
அவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குமே. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த ஹரிணி தான். அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம இப்படி என்ன பண்ணிட்டாளே. ஹரிணி, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையே உன்னாலதான் வீணா போயிடுச்சு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ இன்னும் நிறைய கஷ்டப்படுவ. சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம நீ பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிப்ப என்று அங்கே இருந்த ஹரிணியின் போட்டோவில் தனக்கு அருகே இருந்த கத்தியை எடுத்து குத்த ஆரம்பித்தாள். ஆராதனாவிற்கு தன்னுடைய அக்கா தனக்காக இத்தனை நாள் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் அவள் இப்பொழுது துரோகியாக மட்டுமே தெரிந்தாள். அதையெல்லாம் ஆராதனாவை பார்க்க வந்திருந்த ஹரிணியும் கேட்டுவிட்டாள். அவளுக்கே தன்னுடைய தங்கை தன்னை இப்படி நினைப்பதை யோசித்து அழுகையாக வந்தது. ஆனாலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் அப்படியே வெளியே நின்று கொண்டிருக்க ஆராதனாவின் சத்தம் கேட்டு அங்கே வந்த அபி ஹரிணி நிற்பதை பார்த்தான். அவனுக்கும் ஆராதனா பேசியதை எல்லாம் ஹரிணி கேட்டிருப்பாள் என்று புரிந்தது. எனவே அவளை தனியாக அழைத்து வந்தான். ஹரிணி அமைதியாக தலை குனிந்து நிற்க அதை பார்த்த அபி, இங்க பாரு, இதுலெல்லாம் உன் தப்பு எதுவுமே இல்ல. ப்ளீஸ், தயவு செஞ்சு உன்னை ப்ளேம் பண்ணிக்காத என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, நான் அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன். அப்படிப்பட்டவ இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்றா பாரு அபி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்ல, உன் மேல ஒரு தப்பும் இல்ல. தப்பே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ வந்து கஷ்டப்பட்டு நிக்காத என்று சொல்லி அவளை அணைத்துக் கொண்டான். ஹரிணி அவன் தோளில் சாய்ந்து முழுமையாக அழுது தீர்க்க அபி அவள் நெற்றியில் ஆதரவாய் ஒரு முத்தம் கொடுத்தான். அதில் ஹரிணி இன்னும் அழ ஆரம்பிக்க, அப்பொழுது அவர்கள் இருவரையும் தேடி வந்த விஸ்வா மற்றும் யமுனா இருவரும் இவர்களை பார்த்தார்கள். அப்பொழுது யமுனா, என்ன சார் நடக்குதுங்க? மறுபடியும் ஹரிணி மேடமை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா? நான் வேணா போய் சமாதானப்படுத்தவா என்று கேட்டாள். உடனே விஸ்வா, ஆமா, இப்ப நீ போயிட்டு என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவ? அங்க பாரு, அவன்தான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எப்படியோ சமாதானப்படுத்துறான்ல, அவனே பாத்துக்குவான் என்றான். நான் எல்லாம் அழுதா என்ன எல்லாரும் வாயால தான் சார் சமாதானப்படுத்துவாங்க. முத்தம் கொடுத்தெல்லாம் இது வரைக்கும் யாரும் சமாதானம் பண்ணதே இல்லையே என்று சொல்ல, அதை கேட்ட விஸ்வா, ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கே, நான் வேணா அந்த மாதிரி வந்து சமாதானப்படுத்துறேன் என்று சொல்ல, சார், விஷ ஊசி போட்டுடுவேன் சார் உங்களுக்கு என்றாள். அதை கேட்டவன், அடக்கடவுளே, டாக்டருக்கே இந்த நிலைமையா? சரி சரி வா, நம்ம இங்கிருந்து போவோம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றான். அதன் பிறகு அபி அந்த இடத்தில் வேறு யாராவது வந்து விடுவார்கள் என்று யோசித்தவன் அவளை தன்னுடைய கேபினுக்கு அழைத்து சென்றான். ஹரிணி அதுவரையிலும் அழுது கொண்டுதான் இருந்தாள். அவள் இன்று ஆராதனா பேசியதற்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வில் நடந்த பல கஷ்டங்களை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அதையெல்லாம் பார்த்த அபி அவளை மெல்ல தட்டிக் கொடுத்தவன், சரி, எந்த பிரச்சனையும் உனக்கில்ல, நீ நல்லாதான் இருக்க, உனக்கு புரியுதா என்றான். அப்போது அபியின் கேபின் ஏசியால் அவளுக்கு குளிர் எடுக்க அதை பார்த்த அபி அவளுக்கு கோட்டை மாட்டிவிட வந்தான். அதை பார்த்த உடனே ஹரிணி, இங்க பாரு அபி, எனக்கு ஒன்னும் குளிரெல்லாம் இல்ல, எனக்கு கோட்டெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாள். நீ குளிர்ல நடுங்கிட்டு இருக்க, அதனாலதான் போட்டு விடுறேன், ஒழுங்கா போத்திக்கோ என்று சொன்னான். அதை கேட்டவள், நான் தான் கோட்டு வேண்டான்னு சொல்றேன்ல, அப்படியே எனக்கு குளிரா இருந்தாலும் நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வெப்பம்தான் வேணும் என்று சொல்லி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அதை பார்த்தவன் அவள் முதுகை ஆதரவாக தடவிக் கொடுத்துவிட்டு, ஹரிணி, நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், நீ அழுதுகிட்டேதான் இருக்க. ஒருவேளை நான் இல்லைனாலே நீ சந்தோஷமாதான் இருப்பியா? நான் வேணா உன் வாழ்க்கையை விட்டு போயிடவா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், உனக்கு என் கூட இருக்க கஷ்டமா இருக்கா? உனக்கு கஷ்டமா இருந்தா நீ என்ன வேணா பண்ணலாம், எனக்கு பிரச்சனை இல்ல, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்ல, அதை கேட்டவன் அவள் கண்களில் இருந்த வலியை பார்த்து, இல்ல, நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேன், நீதான் என் உயிரே ஹரிணி, நீ இல்லாம நான் இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேல கஷ்டப்பட எனக்கும் விருப்பம் இல்ல, நம்ம சேர்ந்தே இருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சேர்ந்தே சமாளிக்கலாம், நீ தைரியமா இரு, தயவு செஞ்சு அழுது கஷ்டப்படுத்தாத, உனக்கு கஷ்டமா இருந்தா அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன், சரியா என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்று தலையசைக்க, அதன் பிறகு ஹரிணி
கொஞ்ச நேரத்தில் அழுகையை நிறுத்த அபி அவளை உட்கார வைத்தவன், ஹரிணி, இங்க பத்திரமா உட்காந்துரு. இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. அது முடிய 2 மணி நேரம் கிட்ட ஆகும். பட் எனக்காக வெயிட் பண்ணு. நம்ம இன்னைக்கு நைட் ஒன்னா டின்னருக்கு போலாம். உனக்கு போர் அடிச்சதுனா எல்லாம் புக் படி, போன்ல ஏதாவது வீடியோ பாரு. பட் இங்கிருந்து போகாத என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, எல்லாம் ஓகே அபி, ஆனா சும்மா இங்க உட்கார்ந்திருக்க எனக்கு போர் அடிக்கும் அபி என்று சொல்ல, சரி, அப்படின்னா என் கூட ஆபரேஷன் தியேட்டர் வரியா? நான் வேணா பெர்மிஷன் வாங்கவா என்று கேட்டான். அதை கேட்டவள், ஆபரேஷன் தியேட்டர் என்ன, பொழுதுபோக்கு பூங்காவா? நான் வந்து என்ஜாய் பண்றதுக்கு அது இன்னும் கஷ்டம் என்று சொல்ல, அதை கேட்டவன், வேற என்ன பண்ணலாம் என்று கேட்க, உன்னோட லேப்டாப் தெரியா, அதுல ஏதாவது வீடியோஸ் பாக்குறேன் என்று கேட்க, சரி, அந்த வீடியோஸ் ஏதாவது எடுத்து பாரு. ஆனா என்ன காரணத்தை கொண்டும் எதையும் டெலிட் பண்ணிடக்கூடாது என்று சொல்ல, ஹரிணி சரி என்றாள். அபி லேப்டாப்பை ஓபன் செய்து கொடுக்க, ஹரிணி அதிலிருந்த போட்டோ எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாள். அதில் ஒரு விஷயத்தை பார்த்த பொழுது மட்டும் ஹரிணியின் முகம் மாறத் தொடங்கியது. அதை கவனித்த அபி அவள் அருகில் வந்தான்.